என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் சேர்ந்து Hallelujah.
நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வருஷத்தை நாளை பலரிடங்களிலே பல பாதைகளிலே உடைய பிள்ளைகள் கூடாரத்தில் தன்னுடைய தெய்வத்தை ஆராதித்து ஸ்தோத்திரம் செய்து தங்களை ஆயத்தப்படுத்த தெய்வ சமூகத்தை இந்த காலங்களுக்கு தாவே உங்கள் கருத்திலே நாங்கள் எங்களை இஷ்டம் ஒன்று வேண்டாம் தெய்வ எங்களை நாங்களே சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த வருஷத்த நாடு தெய்வமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. தெய்வ செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடியா எளிதான தெய்வத்துடைய ஆலோசனை தந்து எங்களை பலப்படுத்துவது தெய்வத்தோடு நாங்கள் சேர்க்கிறோம். கர்த்தாவே காண்கிறதும் கேட்கிறதான தெய்வ ஜனத்தின் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகுவாங்க. மாத்திரம் உயர்த்தி இந்த ஆராதனை தெய்வம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி தொடர்ந்து வருஷத்தாவியானவர் எங்களோட நீ பேசுவீராக. இன்பமான தெய்வ சத்தம் உள்ளாரைகளை அனுபவிப்பார். தெய்வ செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகளே இருதயத்தின் ஆழங்களோட வித்தியாசம் உண்டாகட்டும். இந்த தெய்வ வசனங்கள் ஒரு வாழ்க்கையை ஒன்றை கர்த்தாவே டிரான்ஸ்பார்மேஷன் மாற்றுவார், ஒன்றை ரூபாந்தரப்படுத்துவார், ஒன்றை மறுரூபமாகுவார். வருஷத்தாவியானவர் இந்த காலங்களை கிரியை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஞானமுள்ள காலவெளிக்காய் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே கூட லைவாய் உள்ள மத்தியிலே தெய்வ செய்தியாய் கடந்து வருவான். கர்த்தர் தந்ததான மகத்துவமான கிருபைகளுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த தெய்வ சபையின் சார்பாக காண்கிறதான எல்லா விமர்சகர்களுக்கும் ஒரு வரிசை கூட இந்த காலவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறேன். விசேஷமாக எங்களுடைய கூட்டு விசுவாசி குடும்பங்கள் பலரும் தன்னுடைய கூடாரத்தில் தன்னிலே இருந்து கொண்டு தெய்வத்தை ஆராதித்து தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதோ உங்களை யாவரையுமாய் தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்கள் நமக்கு இவ்வளமாய் தெய்வத்தால் அனுமதித்தென்று மாத்திரமே நாம் அதை விசுவாசிக்க முடியும். காரணம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறதான எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். Once again, I want to welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. May God bless you through this life and you may be benefited and transform your life for the glory of God. தெய்வநாமத்துக்கு வேண்டி புரோஜனப்படுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை யாவரையுமாய் பலப்படுத்துவாராக. கொஞ்ச நேரம் வேகமாக தெய்வ செய்திக்குள்ளே நாம் கடந்து போவோமாக. இன்றைக்கு தெய்வம் இருத்தின் ஆழங்களை தந்ததான ஒரு மாசற்றதான வெளியேறப்பட்டதான தெய்வத்துடைய வார்த்தை உங்களோட நான் பங்கு பெற ஆசைப்படுகிறேன். நல்ல கவனிச்சால் மாத்திரமே இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறதான தெய்வபாகம் அது அவருடைய ஜீவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தெய்வம் நமக்கு தர ஆரம்பிப்பார். Praise the Lord. ஆகையால் தெய்வ சமூகத்திலே கர்த்தாவே நீர் எங்களோட பேசுவீராக என்றுதான அந்த ஜபத்தோட பயத்தோட பக்தியோட ஆலயத்தில் இருக்கும் போது நீங்கள் எப்படியாய் தெய்வ சமூகத்தில் இருக்கிறீர்களோ அதே போல இந்த உங்களுடைய கூடாரங்கள் இருந்து கொண்டு தெய்வத்துடைய வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் செவி சாய்க்க ஆரம்பிங்கள். கேட்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய தெய்வத்துடைய ஆவியானவர் போதோ அதில் வெளியான கமெண்ட்டுகள் கொடுத்து தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தெய்வம் தருவாராக. போன வாரம் வாசித்ததான தியானித்ததான ஒரு தெய்வபாகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அநேகருக்கு ஒரு விடுதலையாக இருந்தது. நான் கேட்க ஆரம்பித்தேன். நிச்சயமாய் இந்த கடைசி நாட்களிலே விசேஷமாக இந்த லாக்டவுன் ஆயிருக்கிறதான சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கேட்டதான ஒரு தெய்வ செய்தி கொண்டு சிங்கம் கெட்சிக்க ஆரம்பிக்கிறது. அது நிமித்தமாய் ஜனத்துக்குள்ளே ஒரு பெரிய பயம் உண்டாக ஆரம்பித்தது. ஆகையால தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் வீட்டின் அறைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் உங்களுடைய வீட்டை நீங்கள் ஒன்று பூட்ட ஆரம்பிங்க, ரகசியத்தில் இருக்க ஆரம்பிங்க. தெய்வத்துடைய கோபாக்கினை போகிற வரைக்குமாய் அல்லது தெய்வத்துடைய கோபாக்கினை மாறுகிற வரைக்குமாய் நீங்கள் அறைக்குள்ளே காத்திருக்க ஆரம்பிங்கள் என்றதான பதமானது போன வாரத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். மீண்டுமாக அந்த வசனத்தை ஒரு விசை கூட தொட்டு மற்ற பாதங்களுக்குள்ளே கடந்து வருவார். தெய்வத்துடைய ஆவியானவர் நமக்கு கிருபை இந்த கால வேளை நமக்கு தரட்டும். எசையா எழுதின புஸ்தகத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. தெய்வத்துடைய திருவசனம் நம்மோடு இடப்பட்டதான் 26ஆம் அதிகாரம் அதிலே 20ஆம் வசனத்தை மீண்டுமாக நாம் கேட்க தொடங்குவோம். எசையா எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்க நாம் கேட்போமாக. எந்த ஜனமே வந்து നിന്റെ അറകളിൽ കടന്നു വാതിലുകളെ അടയ്ക്കുക, ക്രോധം കടന്നു പോകുവോളം അല്പനേരത്തേക്ക് ഒളിച്ചിരിക്കുക. Come, my people, enter your chambers
chambers and shut your doors behind you. Hide yourself as it were for a little moment until the indignation is past. Amen. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு தினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். தெய்வத்துடைய கோபாக்கினை அல்லது the wrath of God கடந்து போகிற வரைக்கும் நீ அறைக்குள்ளே இருக்க ஆரம்பி. That's called the lockdown. Praise the Lord. இந்தியா தேசத்தினுடைய இந்த கொடூரமான வைரஸ் மாறி போகிற வரைக்கும் மீண்டுமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பெங்களூர் பட்டணம் கர்நாடகா தேசம் இந்தியா கவர்மெண்டிலே கொடுக்கப்பட்டதான லாக்டவுன் ஆனது நாம் இன்றைக்கு கூடாரத்திலும் கனவிலே நாம் காத்திருக்க ஆரம்பிக்கிறோம். ஜனங்கள் அதிகமாய் கூடி வரக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவர்களுடைய ஆலயத்திலும் அவருடைய வீட்டுகளில் இருந்து கொண்டு தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் நாம் கேட்டமான காரியம், நீங்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறது காரணம் என்ன? அதில் 5 காரியங்களை போன வாரம் நான் உங்களோட பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை கவனமாய் கேட்டதான தெய்வ ஜனங்கள் நிச்சயமாக அது ஒண்ணு கூட எடிபிகேஷனாக தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் படித்திருந்தால் அதற்கு வேணுமாய் போராடி ஜெபித்து ஆராதித்து பலப்பட்டு ஒரு வித்தியாசத்தை காண முடியும். இந்த லாக்டவுன்ல கூட நான் கண்டதான ஒரு காரியம், இன்னும் தெய்வ சபைகளுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை. இன்னும் தெய்வதாசன்மான குடும்பங்களை மன்னிக்கணும், தெய்வ பயம் இல்லை. தெய்வ விசுவாசிகளுக்கு தெய்வ பயம் இல்லை. இன்னும் உலகத்தினுடைய மோகங்களும் உலக பாவங்களும் உலக பாவத்தின் இன்பங்களே வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு அதனின் வீணாக்கிறதான நேரங்களை காண போதோ இந்த காலவேளை ஆவியான உணர்த்தினதான காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜனத்தை கண்டு அவர் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். அவர் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். இந்த கோபாக்கினை மாறுகிற வரைக்கும், இந்த வைரஸ் மாறுகிற வரைக்கும் உன்னை லாக்டவுன்ல வைத்திருக்கிறது. ஓடி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவான். நான் செய்வதான காரியம் என்ன? உள்ளே இருந்தாலும் பிசி, வெளியே இருந்தாலும் பிசி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிசி, வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் பிசி. ஆகையால் ஒண்ணு கூட இந்த காலங்களில் நாம் புதுப்பிக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகையால் நீ வீட்டின் அறைக்குள்ளே கடந்து போகிற காரணம் என்ன? அவரோடு ஒன்று பேசுவார், அவரோடு ஒன்று ஜெபிக்குவார், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவார். தேசத்துடைய அனுபவங்களுக்கு வேண்டி திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்குவார். நீங்க கடந்த வாரத்தில் லைவை கண்டால் உங்களுக்கு அந்த செய்தியும் இந்த மாதம் ஒன்று லிங்க் ஆகும் போதோ அதனுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நேரம் குறைவாக இருக்கிறபடியால் வேகமாய் தெய்வத்துடைய வார்த்தைக்குள்ளே நான் பிரவேசிக்க ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் அறைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் நீங்கள் பூட்டிக் கொள்ள ஆரம்பிங்க. திருவசனத்தின் அழகாய் படிக்க ஆரம்பிங்க. Go inside the house, into your chamber, hide yourself until the wrath goes. கோபாக்கினை போகிற வரைக்கும், இந்த அதை கோபாக்கினை போகிற வரைக்குமாய் நீங்கள் காத்திருக்கார்கள். பிரியப்பட்ட விசுவாசிகளே, அருமையான தெய்வ ஜனமே, அப்போ வீட்டுக்குள்ள ஒரு லாக்டவுனிலே நாம் தெய்வத்துடைய விடுதலைக்கு வேண்டி நாம் காத்திருக்கார்கள். ஒன்று. இரண்டாவது, விடுதலை மாத்திரம் போதாது, தெய்வத்துடைய தயவு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலங்களில் நான் உங்களோட பிரசங்கிக்கிறதான பாகம் தெய்வத்துடைய தயவு, God's favor. இந்த லாக்டவுன் நாட்களிலே, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கிறதான இந்த காலகட்டங்களிலே நமக்கு தெய்வத்துடைய கண்களே ஃபேவர் வேண்டியதாக இருக்கிறது, தயவு வேண்டியதாக இருக்கிறது. தெய்வத்துடைய தயவு நம்ம ஜீவத்தில் இல்லை என்றால் என்றைக்கும் மாண்டு போக ஆரம்பிக்கும். படிக்கும் போதோ வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு தெய்வத்துடைய கண்களே அதை தயவு கிடைக்க ஆரம்பித்தது. Noah got a favor in the eyes of the Lord. அப்படி என்றால் இந்த லாக்டவுன் நாட்களிலே வீட்டிலே இருந்த தெய்வத்தை அதை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வீட்டில் இருக்கிறதான சகோதர சகோதரி தெய்வதாசன்மார்களே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, வயது சென்றவர்களே, நான் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன், நமக்கு வேண்டியது தெய்வத்துடைய தயவு நமக்கு வேண்டியதாக சொன்னது போல இது போர் அடிக்கிறது அல்லது ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஐயோ காரியங்கள் நஷ்டப்படுது அல்ல. விசுவாசிகளே, இந்த நாட்களில் தெய்வம் நம்மை உள்ள வைத்திருக்கிற ஒரு காரணம் உண்டு. அவர் விரும்பத்தக்கதாக ஒரு அனுபவம் வெளிப்படுவார். ஒரு சபை மாத்திரமல்ல, ஒரு ஸ்தாபனம் மாத்திரமல்ல, ஒரு அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, ஒரு தேவதாசன் மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட எல்லா ஜனத்துக்குள்ளே ஒரு தெய்வ பயம் உண்டாகுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய வீட்டு அறைக்குள்ள உட்கார வைத்திருக்கிறார். தெய்வத்துடைய தயவு வாங்கி to receive God's
God's favor. தெய்வத்தின் தயவு என்றால் நம்முடைய ஜீவிதத்திலே வாழ முடியாது. தெய்வத்தின் தயவு அனுபவித்ததான ஒரு மனுஷனை குறித்து வேகமாய் சொல்லி உங்களுக்காக நான் சீக்கிரமாய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னோட சேர்ந்து வேகமாய் வேத வசனத்தை நீங்கள் புரட்ட ஆரம்பிங்கள். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போமாக. 2 Kings chapter 13 verses 4. Please read. We are going to hear about something what God's favor, what the man of God has received in his life. தெய்வ சமூகத்தில் அனுபவித்ததான தயவை குறித்ததான ஒரு பாகத்தை நாம் சிந்திக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வசனம் கூட நீங்க வாசிப்பதற்கு முன்பதாக ப்ளீஸ் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை என்னோட கேட்டு Psalms 5 verses 12. Please read. Psalms 5 verses 12. യഹോവേ നീ നീതിമാനെ അനുഗ്രഹിക്കും പരിചകൊണ്ടതുപോലെ നീ ദയകൊണ്ട് അവനെ മറയ്ക്കും. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with the shield. Amen. கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவரை சூழ்ந்து கொள்ளுவீர். By God's favor, காருண்யமான அனுபவம் கொண்டு தெய்வம் நம்மை சூழ்ந்து கொள்வாராக. Praise the Lord. தெய்வத்துடைய தயவு கொண்டு தெய்வம் நம்மை சூழ்ந்து கொள்வாராக. இந்த கால வேளை இந்த லாக்டவுன் நாட்களில் நமக்கு வேண்டிய பலனை நினைக்கிறோம். It's a great crisis of fame. பஞ்சங்களும் திண்டாட்டங்களும் வேதனைகளும் ஐயோ அடுத்த நாட்கள் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், என்னுடைய சம்பளம், என்னுடைய வேலை, என்னுடைய அனுபவங்கள் பலது நினைச்சு மாறப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அதை குறித்து மாறப்படுகிற காலங்கள் அல்ல, அதை குறித்து அதை சிந்திக்கிற காலம் அல்ல, மாறாக நினைக்க விடுதார் ஒரு காரியம் உங்களுடைய தயவு எங்களுக்கு அப்ப அந்த தயவு கிடைச்சதான ஒரு மனுஷனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதான் வாசித்ததான பாகம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 Kings chapter 13 verses 4. Please read. എന്നാൽ യഹോവാഹാസ് യഹോവയുടെ കൃപയ്ക്കായി അപേക്ഷിച്ചു. 6ാം രാജാവ് ഇസ്രായേലിനെ ഞെരുക്കിയ ഞെരുക്കം യഹോവ കണ്ടിട്ട് അവന്റെ അപേക്ഷ കേട്ടു. Amen. Praise the Lord. Hallelujah. So Jehoahaz 4. So Jehoahaz pleaded with the Lord, and the Lord listened to him, for he saw the oppression of Israel, because the king of Syria oppressed. போதும் சீக்கிரம் யோவாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதுனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். தெய்வம் யெகோவாசுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார். Jehoahaz sought the Lord's favor. Amen. யெகோவாசானது மனுஷன் ராஜா என்ன செய்ய ஆரம்பித்தான், தெய்வத்துடைய என்ன தயவுக்கு வேண்டி அவன் போராட ஆரம்பித்தான். இந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதோ சாந்தமாய் சிந்தித்து நாம் தியானிப்போமாக. தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான ராஜாக்களுடைய காலகட்டங்களில் நேமங்கள் பலதும் மாற ஆரம்பித்தது. அவருடைய ஒருமித்து இருந்ததான காலங்கள் சாலமோன் ராஜா அவர் ஸ்தானத்துக்கு வரும்போதோ ராஜ்யங்கள் 2ஆய் மாற தொடங்க ஆரம்பித்தது. 2 ராஜாக்களாய் அல்லது கிங்டமாய் அது மாற தொடங்க ஆரம்பித்தது. அதுல ஒரு கிங்டமில் நடந்ததான சம்பவத்தை குறித்தானது நான் உங்களோட பங்கு பெற ஆசைப்படுகிறேன். இங்க 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போதோ அதுல 1ஆம் வசனத்தை நீங்கள் சீக்கிரமாய் வாசிக்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். യഹൂദാ രാജാവായ അഹസ്യാവിന്റെ മകനായ യോവാസിന്റെ 23ആം ആണ്ടിൽ യഹോവന്റെ മകനായ യഹോവാഹാസ് ഇസ്രായേലിന്റെ രാജാവായി ശമാരിയയിൽ 17 സംവത്സരം വാണു. In the 23rd year of Joash the son of Ahaziah, king of Judah, Jehoahaz the son of Jehu became king over Israel in Samaria and reigned 17 years. Amen. அகசியா எனும் ஆதாவுடைய ராஜாவின் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் 23வது வருஷத்திலே யெகூவின் குமாரனாகிய யோவாஸ் இருக்கிறதான யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் ராஜ்யபாரம் எத்தனை வருஷம்? 17 வருஷம் அவன் ராஜ்யபாரத்தை செய்ய ஆரம்பித்தான் இஸ்ரவேல் ஜனத்தை வைத்துக் கொண்டு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து 17 வருஷ காலங்கள் யோவாஸ்
ராஜபாரத்தை சுமந்து இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதோ அங்கு கீழே சொல்லுகிறதான ஒரு பதம் உண்டு. அவர்கள் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்களா? பொல்லாப்பு செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் யெரொபெயாமுடைய பாவத்துக்கு ஜனம் அடிமையாய் மாற ஆரம்பித்தார்கள். நல்ல கவனிக்கணும். இந்த காலகட்டத்தில் இங்க வாசித்ததான பாகம் பல பாகங்களை நீங்கள் வாசித்து தியானிக்கும் போதோ ஒரு பதம் சொல்லப்படுகிறது. அவர்கள் யெரொபெயாமுடைய பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். இங்க யெகோவாவுடைய ஜீவிதத்தில் அதுதான் சம்பவிக்க ஆரம்பித்தது. யெகோவாவுடைய அர்த்தம் என்ன? The time of the Lord sustained. தெய்வத்துடைய நேரங்களும் காலங்களும் அது சஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கிறது. அதுதான் யெகோவா பேருடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு காலம் தெய்வம் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தெய்வம் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு சமயங்கள் தெய்வம் வைத்திருக்கிறார். அதனுடைய காலங்களே அதனுடைய நேரங்களே சகலம் நடக்கும் என்று நீ மறந்து போக வேண்டாம். ஆனால் இங்கே நாம் வாசித்ததான பாகம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமதனத்திலே வந்ததான தெய்வ ஜனங்கள் யெரொபெயாமுடைய பாவத்திலே விட ஆரம்பித்தார்கள். ஜனம் ஆண்டு கொண்டிருக்கும் போதோ ஆறாம் ராஜாவுடைய கை கீழே அவர்கள் அகப்பட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யெகோவா என்ன செய்ய ஆரம்பித்தார்? வாசிக்கிற வசனத்து 4வது வசனம். யெகோவா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சிரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து அவர்கள் ஒடுங்கி போகிறார்கள். யாருடைய கையிலே? ஆறாம் ராஜாவுடைய கையிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒடுங்கி போக ஆரம்பிக்கிறார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ தெய்வத்துடைய பிரமாணத்தை விட்டு, தெய்வ உபதேசத்தை விட்டு, தெய்வ சத்தியத்தை விட்டு, ஆராதனை விட்டு, பரிசுத்த ஜீவித்தை விட்டு நீ போகிறதான போக்கில போகும்போதோ ஆறாமுடைய ராஜாவுடைய கையில நீ அகப்பட ஆரம்பிக்கிறாய். இன்றைக்கு அநேக தெய்வ ஜனங்கள் காட்டி குட்டுகிற அனுபவங்களை காணும்போது ஒரு பெரிய துக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் முழுவதுமாய் பாரம்பரியமாய் கொண்டாடுகிறதான இந்த ஈஸ்டர் நாளிலே நான் உங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ விசுவாசிகளே, பாரம்பரியம் அல்ல நமக்கு வேண்டியது, பேய்க்குத்துடைய அனுபவம் அல்ல நமக்கு வேண்டியது. தெய்வத்துடைய சுத்தம் என்ன? இவர்கள் செய்தான காரியம் என்ன? தெய்வத்துக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். யெரொபெயாமுடைய கை கீழே பாவத்துடைய அவர்கள் அடிமையாய் மாற ஆரம்பித்தார்கள். ஜனம் விடுவிக்கப்படாது இருக்கும் போதோ யெகோவா சரண்டராக ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, ஒரு தாய்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அவர் தெய்வத்தோடு கதற ஆரம்பிக்கிறார். திருவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். தெய்வம் அவருடைய ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். ஜெபத்தை கேட்டதான தெய்வம் செய்ததான காரியம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் வாசிங்க. யெகோவா இஸ்ராயேலிலே ஒரு இரட்சகனை கொடுத்தது கொண்டு அவர் ஆரோமியருடைய அதிகாரத்தில் நின்னும் ஒழிஞ்சு போய் இஸ்ராயேல் மக்கள் பண்டத்தை போல தங்களுடைய கூடாரங்களில் வசிப்பார் சங்கதி வந்தது. Deliverer, so that they escaped from under the hand of the Syrians, and the children of Israel dwelt in the tents as before. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகரை கொடுத்தார். இவருடைய அதே ஜெபத்தை தெய்வம் கேட்டு, அதோட கண்ணீரின் சத்தத்தை, கூக்குரலின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகரை கொடுத்தார். ஒரு இரட்சகரை தெய்வம் தந்தார். அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரத்திலே இப்ப ஆரம்பத்தில் போன வாரம் கேட்டோம், தெய்வம் அவருடைய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பி. இங்க இரண்டாவது நாம் கேட்கிறதான ஒரு பதம் உண்டு. அவர்கள் கூடாரத்துக்குள்ளே போனார்கள். எப்பொழுது? விடுதலை பெற்ற பிறகு. ஆறாம் ராஜாவுடைய கையிலே இருந்து, சத்துருடைய கையிலே இருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் கூடாரத்துக்குள்ளே படைந்து போக ஆரம்பித்தார்கள். மறந்து போகாது. கூடாரத்தில் இருக்கும் போதோ அவர்கள் செய்வதான ஒரு காரியம் அடுத்த பக்கத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை கவனிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறதான ஒரு பாகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இஸ்ராயேலிலே பாவம் செய்யிச்சா யெரொபெயாம் கிரகத்திന്റെ பாவங்களை அவர் விட்டு மாறாதே அவையில் தன்னை நடந்து. ஓ, பிரைஸ் தி லார்ட். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல்
இல்லாமல் அதிலே நடந்தார்கள். வீட்டில் இருக்கிறதான இவர்கள், தங்களுடைய கூடாரத்தில் இருக்கிறதான இவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் எதை விடவில்லையா? யெகோவாவுடைய பாவத்தை விடவில்லை. Praise the Lord. The people of Israel had got a favor through Jehoshaphat, and they were in their own houses, but they were not able to leave the Jeroboam sin. Praise the Lord. Praise the Lord. இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே நம்மை வீட்டுக்குள்ள தெய்வம் வைத்திருக்கிறார். நம்மை வீட்டுக்குள்ள தெய்வம் வைத்திருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியவில்லை? தெய்வத்தை அதை தேடுகிற இடத்துல தேட முடியாதபடி யெகோவாவுடைய பாவத்துக்கு இன்னும் அடிமையாய் மாறி கொண்டிருக்கிறோம். ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போதோ, ஒரு பதங்களை நீங்கள் வாசிக்கும் போதோ, அங்கே படிக்கிறதான அநேக சாராம்சங்கள் அங்கே அடங்கி இருக்க ஆரம்பிக்கிறது. அநேக சம்பவங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. காரணம் என்ன? ஜனம் யெகோவாவுடைய பாவங்களை விட ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் யெகோவாவுடைய பாவத்திலே விட ஆரம்பித்தார்கள். ஒரு ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா நான் வாசிக்கிறோம். ஒரு ராஜாக்கள் First King chapter 12 verses 20, please read. யோரேமியாம் அடங்கி வந்தா இந்த இஸ்ராയേൽ മക്കളൊക്കെയും കേട്ടപ്പോൾ അവർ ആളയച്ചു അവനെ സഭയിലേക്ക് വിളിപ്പിച്ചു. അവനെ എല്ലാ ഇസ്രായേലിനും രാജാവാക്കി. യഹൂദ ഗോത്രം മാത്രം അല്ലാതെ മറ്റൊരു ദാവീദ് ഗൃഹത്തിന്റെ പക്ഷം ചേർന്നില്ല. Now it came to pass when all Israel heard that Jeroboam had come back, they sent and called him into the congregation and made him king over all Israel. There was none who followed the house of David but Amen. Praise the Lord. யெரொபெயாம் திரும்பி வந்தார் என்று இஸ்ரவேலருக்கு எல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். ஆமென். கவனிக்கிறோம். யெகோவாவுடைய பாவம் என்றால் என்ன? வீட்டுக்குள்ளே இருந்து ஜனம் பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அதுல ஒண்ணு கூட கீழே இறங்கி நாம் வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 14 verses 16, please read. First King chapter 14 verses 16, please read. പാപം ചെയ്യുകയും ഇസ്രായേലിനെ കൊണ്ട് പാപം ചെയ്യിക്കുകയും ചെയ്ത യോരേബയാമിന്റെ പാപനിമിത്തം അവൻ ഇസ്രായേലിനെ ഉപേക്ഷിച്ചു കളയും. Amen. And he will give Israel up because of the sins of Jeroboam, who sinned and who made Israel sin. Amen. யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் யெகோவாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் தூண்டி விட்டார். ஆமென். பாவம் செய்ய Praise the Lord. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு யெகோவாம் என்ன செய்ய ஆரம்பித்தார்? ஜனத்தை அவன் பாவம் செய்கிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்தை அவன் பாவத்திலே நடத்த தொடங்க ஆரம்பித்தான். Glory to God. Glory to God. இந்த பரலோக தெய்வத்துடைய ஆவியானவர், இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடப்படுகிறதான ஒரு காரியம். யெகோவாவுக்கு தெய்வத்துடைய தயவு கிடைக்க ஆரம்பித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் நடந்ததான சம்பவம் என்ன? அவர்கள் ஹல்லேலூயா யெகோவாவுடைய பாவத்துக்கு அடிமையாய் மாற ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்திலே, இந்த நூற்றாண்டிலே, இந்த லாக்டவுன் காலகட்டங்களே தெய்வம் நம்மை கூடாரங்களை நிறுத்தியவர், கூடாரங்களை உட்கார வைத்தவர். பெந்தகோஸ்து தெய்வ சபை என்று அழைக்கப்பட்டதான தெய்வ ஜனங்கள், கிறிஸ்தவர்களை ஆராதிக்கிற அழைக்கப்பட்டதான தெய்வ ஜனங்கள் வசனத்தினுடைய ஆழங்களை கிரகிக்க முடியாதபடி யெகோவாவுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு யெகோவாவுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் மாத்திரமல்ல பலரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். இந்த Facebook லைவ் காணலாம் தெய்வ ஜனமே, காலை 5:30 மணி முதல் கொண்டு பாரம்பரியமாய் ஒரு தெய்வ சபையுடைய ஆராதனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. திரளான தெய்வ சபைகள், திரளான தெய்வதாசன்மார்கள், திரளான விசுவாசிகள் லைவாய் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பாரம்பரியத்துடைய கூட்டில் உட்கார்ந்து கொண்டு யெகோவாவுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்கிறதான தெய்வ சபையோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை உணர்த்த ஆரம்பிக்கிறார். நீ வீட்டுக்குள்ள இருந்து செய்து கூட்டு காட்டி கொடுக்கிறதான பாவம் என்ன? Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. வேதத்துல வாசிக்கும் போதோ எரேமியாவுடைய பாவம் அதிகமாய் பெருக ஆரம்பிக்கிறது. ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ஒன்னொன்று நீங்கள் வாசித்து படிக்க ஆரம்பிங்க. அவர்கள் தன்னுடைய தகப்பன் செய்த பாவத்தில் விழ ஆரம்பித்தார்கள். எரேமியாவுடைய பாவத்தில் விழ ஆரம்பித்தார்கள். நான் இதை சிந்திக்க ஆரம்பித்தேன். எரேமியா செய்ததான பாவம் என்ன பெரிய பாவம், அவன் என்னெல்லாம் பாவம் செய்ய ஆரம்பித்தான் என்று நான் சிந்திக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் தந்ததான சில பாகங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். புஸ்தகத்தை நாம் திருப்போமாக. ஹalleluya. 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிலே 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்குள்ள சீக்கிரமாய் நாம் கடந்து வருவோமாக. യോരെമ്യാ മടങ്ങി വന്നു എന്ന് ഇസ്രായേലൊക്കെയും കേട്ടപ്പോൾ അവർ ആളയച്ച് അവനെ സഭയിലേക്ക് വിളിപ്പിച്ചു അവനെ എല്ലാ ഇസ്രായേലിനും രാജാവാക്കി. ആമേൻ. ഹല്ലേലൂയ. യെരമിയാ திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கு எல்லாம் கேள்வியான போது அவனை கேட்ட பிறகு அவரை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவர்களை சபைக்குள்ளே அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். எரோபாம் 931 பிசியிலே அவன் வெளிப்பட ஆரம்பித்தான். அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாக தெய்வ சபையும் தெய்வ ஜனத்தை அவன் பாவத்திலே நடத்த ஆரம்பித்தான். பாவத்தின் தட்டுகளை அவன் கொண்டு போக ஆரம்பித்தான். பாவத்துடைய சாயலை அவன் கொண்டு போக ஆரம்பித்தான். நல்ல கவனிக்கணும். எரோபாம் செய்து காட்டி குட்டினதான பாவத்தின் கிரியைகள் நீங்கள் நன்றாய் வாசிக்க ஆரம்பிப்பீர்கள். 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெய்வத்துடைய காரணம் அவனோட கூட இருக்க ஆரம்பித்தது. ஆனால் அவன் மீண்டுமாய் அகங்கரிக்க தொடங்க ஆரம்பித்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பேன். வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3 ദിവസം എന്റെ അടുക്കൽ വീണ്ടും വരുവീൻ എന്ന് രാജാവ് പറഞ്ഞതുപോലെ യോരെമ്യാവും സകല ജനവും 3 ദിവസം രഹബെയാമിന്റെ അടുക്കൽ ചെന്നു. So Jeroboam and all the people came to Rehoboam the third day as the king directed, saying, come back to me the third day. Amen. மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகொபெயாமிடத்தில் வந்தார்கள். அடுத்தது ராஜா முதியோர் எனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரம் ஆக்குவேன் என்று ஆக்குவேன். கவனிக்கிறோம். ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாக ஆரம்பித்தது. தெய்வத்துடைய ஆலோசனை மறந்து அவருடைய சுயமாய் ஏற்றெடுத்ததான காரியங்களாய் காணப்படுகிறது. தாவீதுக்கு பிறகு சாலமோனுடைய வரலாறு நீங்கள் படிக்கும் போது சரித்திரத்துடைய பாகம் வேகமாய் கடந்து போகிறது. எனக்கு முன்பதாய் நேரம் இல்லாத நிமித்தமாக ஒன்று மாத்திரம் உங்களை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களும் யெரொபெயாமுடைய பாவத்துக்கு வீழ்ந்து போனது காரணம் என்ன? இந்த யெரொபெயாம் யாராய் காணப்படுகிறான்? அவன் காட்டி கூட்டினதான அனுபவம் என்னமாய் இருக்கிறது என்று ஒன்று கூட நீங்கள் சிந்திக்கத்தக்கதாக நம்முடைய வேத புஸ்தகத்தை ஆழமாய் நாம் தரப்பமாக அதில் 25ஆம் வசனத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. 25ஆம் வசனம். അനന്തരം യോരെമ്യാം എബ്രീം മലനാട്ടിൽ ശേഖേം പണിത് അവിടെ പാർത്തു. അവൻ അവിടെ നിന്ന് പുറപ്പെട്ടു പോന്നപ്പോലും പണിതു. Then Jeroboam built Shechem in the mountains of Ephraim and dwelt there. Also he went out from there and built Peniel. Amen. யெரொபெயாம் எபிராயீம் மலை தேசத்தில் சீதேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினார். கவனிக்கணும். யெரொபெயாம் செய்ததான காரியம் என்ன? தெய்வ சபைக்கு விரோதமாய், தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் அவன் பலதும் காட்டி கூட்ட ஆரம்பிக்கிறான். He was innovator. He practiced what the apostle Paul would call a will worship என்று பதம் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. அதாவது யெரொபெயாமுடைய பாவம் என்ன? அவன் தெய்வ சமூகத்தையும் ஆராதனையும் தெய்வத்துடைய காரியங்களை அவன் விட்டு விலகி கவனிக்கிறோம். அவன் அதை விட்டு விலகி அவன் சுயமாய் சஞ்சரிக்க தொடங்க ஆரம்பிக்கிறார். இந்த கால வேளையிலே கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் தெய்வம் வைத்திருக்கிறது. அதில் ஒன்று கூட சிந்திக்குவார், ஒன்று கூட மறுரூபமாகுவார். பாவத்துடைய சம்பளம் மரணமாய் இருக்கிறபடியால் அதில் விட்டு ஒரு வெளியே வருவார். தெய்வத்துடைய ஆவியானவர் கதைகள் உன்னோடு இடப்பட ஆரம்பிக்கிறார். அதனுடைய அர்த்தம் இங்கே நான் பிரசங்கிக்கிறதான சில காரியங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய ஆராதனை குறித்து, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து, தெய்வ
தெய்வம் நமக்கு கொடுத்ததான கட்டளைகளை குறித்து அதற்கு விரோதமாய் கிரியை செய்ததான ஒரு ஏரோபாமுடைய பாவமாய் காணப்படுகிறது. அதாவது அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், கொலோசியர் எழுதின புத்தகம் அதில் நாம் விவரமாய் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கிறோம். கொலோசியர் 2:23. Glory to God. Hallelujah. അതൊക്കെയും 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். கொலோசியர் 2:23. These things indeed have an appearance of wisdom in self-imposed religion, false humility and neglect of the body, but are of no value against the indulgence of the flesh. Amen. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. கவனிக்கணும், யெரொபெயாமுடைய பாவம் என்ன? சுய இஷ்டமான ஆராதனை. மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டு இருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. யெரொபெயாமுடைய பாவம் என்ன? ஆராதனைக்கு விரோதமாய் அவன் எழுத ஆரம்பித்தான். சத்திய ஆராதனைக்கு விரோதமாய் அவர் எழுத ஆரம்பித்தார். சத்திய ஆராதனை உபதேசத்துக்கு விரோதமாய் அவர் எழுத ஆரம்பித்தார். அதான் திருவசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். யெகோவா நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெய்வத்துடைய கண்கள் தயவு கிருபை கிடைத்தது. அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள். ஆனால் வீட்டிலே இருக்கும்போதோ யெரொபெயாமுடைய பாவத்துக்கு அடிமையாய் மாற ஆரம்பித்தார்கள். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு முழுவதுமாக தெய்வ ஜனங்கள் பாரம்பரியமாய் கொண்டாடுகிறார்கள். இந்த ஆராதனை அது ஈஸ்டர் ஆராதனை சொல்லி அது ஜனத்தை வசனத்தம் காண்பித்துக் கொண்டு வஞ்சிக்கிறதான காலகட்டங்கள் நீயும் நானும் வந்து போய் இருக்கிறோம். சுயமாய் தங்கள் சுயமான இச்சை. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Will worship, சுயமான ஆராதனை. என்றைக்கு உன்னுடைய ஜீவிதத்தில் தெய்வத்துடைய பிரமாணத்தை நீ மீறுகிறாயோ, தெய்வத்துடைய உபதேசத்தின் அடித்தட்டை நீ மீறுகிறாயோ, அன்றைக்கு சுயம் வர ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்களும் தெய்வ சபை விசுவாசிகள் சுயத்திலே அதை ஓடிக்கொண்டிருக்க ஆரம்பிக்கிறோம். அதனால 4 நிமிஷத்துல பாடினான் ஒரு பாட்டு உண்டு. கர்த்தாவே எங்களுடைய இஷ்டம் அல்ல, தெய்வ இஷ்டம் நிறைவேறும். இந்த லாக்டவுன் நாட்களிலே வீட்டில் இருக்கும் போது நினைக்க ஆரம்பி, புருஷனாய் இருக்கிற நீ, மனைவியாய் இருக்கிற நீங்கள், பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், பெற்றோராய் இருக்கிற நீங்கள், உங்களுடைய சுயத்தில் அல்லவா நீங்கள் காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய சுயத்தில் அல்லவா நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற சுயமாய் ஆராதனை, சுயமாய் ஒரு ஜெபம், சுயமாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சுயமாய் ஓடுகிற அனுபவ நிமித்தமாக நஷ்டப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் அறியாதிருக்கிறது என்ன என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய லைவாய் அவர்களோட பேச ஆரம்பித்திருக்கிறார். உங்களுடைய சுயம் உனக்கு சாம்பல் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சுயம் உங்களுடைய குடும்பத்தில் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய சுயமாய் ஜீவிக்கிறது நிமித்தமாய் உங்களுடைய தலைமுறை செதறி கொண்டிருக்கிறது. இன்னும் நீ அறியாதிருக்கிறதான பெந்தகோஸ்து விசுவாசியே, பெந்தகோஸ்து தெய்வ ஜனமே, அருமையான தெய்வதாசன்மார்களே, அருமையான ஊழியக்காரர்களே, ஸ்தாபன லீடர்களே, முன்பந்தில் இருக்கிற தெய்வதாசன்மார்களே, துக்கத்தோட கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடம் தந்திருக்கிறதான பாகத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் சொல்லலாம், இவன் யாராக இருக்கிறார், ஒரு கழுதை பேசுகிறான் நினைக்க ஆரம்பி. இந்த காலகட்டத்திலே தெய்வ சபை மனம் திரும்ப வேண்டும், தெய்வ ஜனம் மனம் திரும்ப வேண்டும், ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். உடைய ஆராதனை மாற்றம் சம்பவித்தே தீர வேண்டும். ஒரு கழுதை எழுந்திருந்தது போல இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் உங்களை திருத்துவான் ஒரு கழுதையுடைய சத்தமாக இந்த லைவாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆராதனை சுயமாய் மாறக்கூடாது, சொந்த இஷ்டமாய் மாறக்கூடாது. அவன் யெரொபெயாமுடைய பாவம் அவன் செய்வது மாத்திரம் அல்ல, அவன் ஜனத்தை நடத்த ஆரம்பித்தான். அதெல்லாம் பலரும் சொல்கிறதான ஒரு பதம் உண்டு. We are comfort in our worship, we are comfort in our lifestyle, we are comfort in our church, we are comfort in everything. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய கம்ஃபோர்ட் அல்ல வேண்டியது, தெய்வத்துடைய கம்ஃபோர்ட், தெய்வத்துடைய கம்ஃபோர்ட். இந்த காலவேளை உன்னுடைய ஆராதனை எப்படியா இருக்கிறது? அவன் காட்டி கூட்டியதான சில பாவங்களை வேகமாய் உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். 3 பாவங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். நம்பர் 1, 28வது வசனத்தை வாசிப்போமாக. யெரொபெயாம் காட்டி கூட்டியதான அனுபவம் என்ன? நம்பர் 1, 28வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 Kings chapter 12 verses 28. Therefore the king took
council and made 2 calves of gold and said to the people, "It is too much for you to go up to Jerusalem. Here are your gods, O Israel, which brought you up from the land of Egypt." Amen. Yes. ആകയാൽ രാജാവ് ആലോചിച്ചു പൊന്നുകൊണ്ട് 2 കാളക്കുട്ടിയെ ഉണ്ടാക്കി നിങ്ങൾ യെരൂശലേമിൽ പോയത് മതി. ഇസ്രായേലേ, ഇതാ നിന്നെ മിസ്രയീം ദേശത്തു നിന്നും കൊണ്ടുവന്ന നിന്റെ ദൈവം എന്ന് അവരോട് പറഞ്ഞു. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை ஒன்னு ஆராதனைய தடசங்களை அவன் சகலத்தையும் அலங்கோலமாய் மாற்ற ஆரம்பித்தான். அதாவது worship என்றதான பதத்தை அவன் சுயத்தை அதில் சேர்க்க ஆரம்பித்தான். வீட்டில் இருந்து கொண்டு ஜெபிக்க சொன்னாலுடைய சுய சாகலை, உடைய மேட்டுமை சாகலை, உடைய அகப்பாவம் சாகலை உயர்த்தி பார்க்க ஆரம்பி. சோசியல் நெட்வொர்க் மீடியாவில் நியூஸ்ல டெய்லி பேப்பர் நீ காண்கிறதான ஆயிரங்கள் லட்சங்கள் மறித்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஒரு தெய்வமயம் வரவில்லையா? குடும்பமே உனக்கு தெய்வமயம் வரவில்லையா? பெற்றோர்கள் உனக்கு தெய்வமயம் வரவில்லையா? சகோதரா சகோதரி உனக்கு தெய்வமயம் வரவில்லையா? உடைய சுயம் இன்னும் சாகாத காரணம் என்ன? நான் பேசுறது சரி, நான் செய்கிறது சரி, நான் சொல்லுகிறது சரி, நான் பிரசங்கிக்கிறது சரி, அதை முதலாவது நிறுத்த ஆரம்பி. உன்னுடைய கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து தெய்வத்தை ஆராதிக்க விடுது. தெய்வத்துடைய கம்ஃபோர்ட் ஜோனில் தெய்வத்தை ஆராதிக்க விடுது. இங்க காட்டி குட்டியதான பாவம் என்ன? அவன் காளையை உண்டாக்கினான். திருவசனம் சொல்லுகிறது அவன் 2 காளையை உண்டாக்கினான். ஒன்னல்ல 2 காளை. அதன் அர்த்தம் என்ன? விக்கிரக ஆராதனை உள்ளே பிரவேசித்தது. 2 காளை என்று சொன்னால் 2 அனுபவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஒன்னு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வரும்போதோ 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற யாத்திராகம புத்தகத்திலே அவர்களுடைய காளையை உண்டாக்கினார்கள். தெய்வ கோபாக்கில வெளிப்பட ஆரம்பித்தது. இரண்டாவது அங்க ஒரு காளை உண்டாக்கினது அனுபவம் சொல்லுகிறது. அங்கே வாசிக்கிறதான ஒரு காரியம் என்ன? பால விக்கிரகத்தினுடைய ஆராதனை வெளிப்பட ஆரம்பித்தது. யெரொபெயாம் காட்டி கூட்டினதான காரியம் என்ன? வேத புத்தகத்தின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவருடைய கையில தந்திருக்கிறதான இந்த பரிசுத்த அது வேத புத்தகத்திலே பிரமாணத்தின் நிமித்தமாக யாத்திராகம எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சமுத்திரத்தின் கீழே ஒரு விக்கிரகத்தை நீங்கள் உண்டாக்க கூடாது, நீங்கள் ஆராதிக்க கூடாது. இந்த புதிய நூற்றாண்டில் வந்திருக்கிறதான நியூ ஜெனரேஷனா இருக்கிறதான தெய்வ சபைகள், அப்போஸ்தலமார்கள், தெய்வ ஜனங்கள், தாசன்மார்கள், விசுவாசிகள், குடும்பங்களே, நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஹalleluya நம்முடைய ஆராதனை தெய்வ சபைகளுக்குள்ளே விக்கிரகங்கள் வரவில்லையா? விக்கிரக ஆராதனை உள்ளே பிரவேசிக்கவில்லையா? விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாய் மாற மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்தை அவன் விக்கிரகத்துக்குள்ளே தள்ள ஆரம்பித்தான். இந்த நூற்றாண்டிலே நாம் எங்கே வந்து போய் இருக்கிறோம்? இதெல்லாம் காணும் போதோ வீட்டுக்குள்ளே இருந்து தாழ்த்த வேண்டிய இடத்தை விட்டுட்டு விக்கிரக ஆராதனையா இருக்கிற ஈஸ்டர், விக்கிரக ஆராதனையா இருக்கிற கிறிஸ்துமஸ், விக்கிரக ஆராதனை பதத்தை சொல்லிக் கொண்டு தெய்வத்தை வஞ்சித்துக் கொண்டு அந்த தெய்வத்துக்கு வேண்டாததை இன்றைக்கு தெய்வ சபைகள் உள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். என கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் என்று இந்த ஆராதனை தியானிக்க ஆரம்பி. நீ யாருடைய பின்னால பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? யெரொபெயாமுடைய பின்னால போய் கொண்டிருக்கிறாயா அல்லது தெய்வத்துடைய பின்னால நீ போய் கொண்டிருக்கிறாயா என்று உன்னை சிந்தித்து மனம் திரும்பி செயல்படுவார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியோடு பேச ஆரம்பிக்கிறார். சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? விக்கிரகமா தெய்வத்தை காட்டி நாம் எதை அதிகமா நேசிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு விக்கிரகம், அதெல்லாம் நமக்கு விக்கிரகம். இந்த நாட்களே நமது விக்கிரகத்தை விட்டு மாறுமாறு கூடாரத்தின் தலையில் இருக்கும் போதோ ஜெபிக்க தயாராக இருக்கிறோமா? சபைகளுக்குள்ளே விக்கிரகம், ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ளே விக்கிரகம், ஸ்தாபனத்துக்குள்ளே விக்கிரகம். ஐயோ, தங்களை வெளிப்படுத்தி தங்களை எக்ஸ்போஸ் பண்ணி தங்களை ஃபிளாஷ் பண்ணி கொண்டு பெரிய பெரிய அனுபவங்களை கொண்டு வருகிற ஜனம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறேன். யெரொபெயாம் செய்தார். யெரொபெயாம் இஸ்ரவேல் ஜனத்தை அடிச்சு அமர்த்த ஆரம்பித்தார். அவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அதல்லவா இந்த நூற்றாண்டில் வந்து போயிருக்கிறது. அதனால நாம் தெய்வம் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மன திரும்புதல் உண்டாகுவார். நான் ஒரு லாக்டவுனில் உட்கார வைத்திருக்கிறேன். ஓ, இதிலிருந்து ஒன்னு வெளியே வருவார், ஒன்னு வெளியே வருவார். தெய்வ சபைக்குள்ளே அது விக்கிரகம் வர வேண்டியது மாறாக தெய்வ பிரசனம் இறங்கி வரணும், தேவ மகிமை இறங்கி வரணும். ஆராதிக்கும் போதோ பரிசுத்தாவியானவர் இடப்பட வேண்டும். ஆராதிக்கும் போதோ தெய்வ கிருபை வெளிப்பட வேண்டும். நான் ஆவியிலே பாடுவேன், நான் ஆவியிலே ஆராதிப்பேன், நான் ஆவியிலே தெய்வத்தை துதிப்பேன். ஆராதனையானது ஒரு கூச்ச
எல்லாரும் சத்தத்திலே அல்ல, உள்ளவைகளும் மறந்து கொண்டு தெய்வத்தை ஆராதிக்கும் போது 120 பேர் மத்தியில் இறங்கி வந்ததான தெய்வத்துடைய அபிஷேகம் ஆலயத்தில் இறங்கி வரும், ஜீவத்தில் இறங்கி வரும், குடும்பத்தில் இறங்கி வரும். அது வரவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் உனக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாய் மாறி இருக்கிறார்கள். சபை விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். ஊழியர்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாய் மாறி இருக்கிறார்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இயேசுவுடைய ஊழியம் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ். நூற்றாண்டுகள் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க போதும், இந்த காலகட்டத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போதோ நம்முடைய சபைகள் ஊழியர்கள் எப்படியா இருக்கிறது? அதிக துக்ககரமான ஒரு காரியம். எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலாக, ஈஸ்டர்ன் ஸ்டைலாக, நார்த் ஈஸ்ட் ஸ்டைலாக, சவுத் ஈஸ்ட் ஸ்டைலாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களாக இருக்கிறது. நம்முடைய ஊழியர்கள் உலகத்தினுடைய பலவிதமான காரியங்களை கண்டுகொண்டு நம்முடைய பிளாட்ஃபார்மும், நம்முடைய ஸ்டேஜும், நம்முடைய ட்ரெஸ்ஸும், நம்முடைய அதே அனுபவத்தை காட்டி கூட்டுகிறது அல்ல ஆராதனை தெய்வ சபை. தெய்வம் இறங்கி வருகிறார். விசுவாசிங்க, கொஞ்சம் கூட கண்ணு ஒன்று தாக்குங்க. டிவியில காண்றதை நம்பாத, பேப்பர்ல வாசிக்கிறத நம்பாத, யாரோ என்னெல்லாம் காட்டி கூட்டுகிறதை நம்பாத. தெய்வ வசனத்தை படிக்காத, நீ யாருடைய பின்னால இருக்கிறாய், நீ யாரை பின்பற்றுகிறாய், நீ யாரோடு போய் கொண்டிருக்கிறாய். எனக்கு அதிக துக்கம் உண்டு. காரணம் பேசுவாரு, தெய்வ சபை இன்றைக்கு பல பாகங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் தெய்வ சபையானது ஒரு சின்ன ஓலை குடிசையை தொடங்கினார்கள், ஒரு சின்ன கூடாரங்களை தொடங்க ஆரம்பித்தார்கள். தெய்வம் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் அநேக இடங்களில் கூடாரங்களில் தெய்வ சமூகத்தில் ஆராதனைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தரை தாராளமாய் ஆசீர்வதிக்கட்டும். கொஞ்சம் கூட போராடினார்கள். விசுவாசிகளை தெய்வம் தர ஆரம்பித்தார். சீட்டு வீடாக ஓடு வீடாய் மாற ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அநேக ஆராதனைகள் வீட்டுகளை தொடங்க ஆரம்பித்தார்கள். வீட்டுகளை ஆராதிச்சு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அனுபவிக்கும் போது சொந்தமாய் இடங்களை வாங்க ஆரம்பித்தார்கள். 30-40 சைட்டு, 60-40 சைட் என்று வாங்கினார்கள். ஆலயத்தை கட்டினார்கள். தெய்வத்தை ஆராதிக்க தொடங்கினார்கள். கவனிக்கிறோம், கூடாரத்திலே இருந்து வீட்டிலே ஆராதிக்க தொடங்கினார்கள். ஓல குடிசையில் இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஆரம்பித்தார்கள். வீடு சீட்டு வீடாய் ஓடு வீடாய் இருந்தது. அதற்கு பிறகு தெய்வமுடைய ஆசீர்வதிக்க பிறகு 3வது வருட தெய்வ சபை கடந்து போனது. சொந்தமான ஒரு கூடாரத்தில், சொந்தமான ஒரு இடத்துல நல்ல ஒரு அழகான ஒரு ஹாலை கட்டி பிளாட்ஃபார்ம் உண்டாக்கி தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆராதனை வெளிப்பட ஆரம்பித்தது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அங்கே இருந்த அடுத்த ஸ்தானம் 4வது அல்லேலூயா அப்பர் லெவல் கடந்து போக ஆரம்பித்தது. மெகா சபைகளாய் மாற தொடங்கினது. மெகா சபைகளாய் மாற தொடங்கினது. சபை மெகா சபையாய் மாறின பிறகு சூப்பர் மெகா சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா தேசத்திலே 1, 2, 3 இடத்துல மாத்திரமே சூப்பர் மெகா சபைகளாய் இருக்கிறது. மற்றெல்லாம் மெகா சபைகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலே அது எக்கனாமிக்காய் பிலோ, அது எக்கனாமிக் சபைகளாய் இருக்கிறது. அதற்கு மத்தியிலே பிலோ பாவர்ட்டிகளாய் இருக்கிறது. நான் உங்களை கேட்க ஆசைப்படுகிறேன், நாம் யாரை ஆராதிக்கிறோம்? ஏனையா நமக்குள்ள இத்தனை டிவிஷன்கள், ஏன் நமக்குள்ள இத்தனை செப்பரேஷன்கள், ஏன் நமக்குள்ள இத்தனை அனுபவங்கள்? திருவசனம் சொல்லுகிறது, ஆரம்ப காலத்தில் யாவரும் ஒருபோல கடந்து வந்து தெய்வத்தை ஆராதிச்சார்கள். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். சபை பெருகிறது. ஜனம் விடுவிக்கப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு நடக்கிறதான காரியம் என்ன? அவன் அவனுடைய பேரு முன்னால வரணும், அவனுடைய லேபிள் முன்னால வரணும், அவனுடைய போர்டு முன்னால வரணும், அவனுடைய நேம் போர்டு முன்னால வரணும், அவனுடைய கெப்பாசிட்டி முன்னால வரணும். தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனத்தை அபகரித்துக் கொள்ளும் நரகத்தை நோக்கி அவர்கள் தள்ளுகிறதான அப்போஸ்தலர்களோடு, தீர்க்கதரிசிகளோடு, தெய்வதாசன்மார்களோடு இந்த காலவேளை அதிக துக்கத்தோடு நான் கேட்க ஆசைப்படுகிறேன். உபதேசம் ஏதா இருக்கிறது? ஏதோ அவருடைய உபதேசமா அல்லது தெய்வத்துடைய உபதேசமா? இதெல்லாம் சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம் குற்றம் சொல்லுகிறார்கள். குற்றம் அல்ல, என்னையும் தெய்வம் ஆசீர்வதித்திருக்கிறார். குடிசையில் இருந்தால் தெய்வம் என்னைய உயர்த்த ஆரம்பித்தார். இல்ல ஆயிரங்களுக்கு தெய்வம் என்னைய கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் வைராக்கியம் எவ்வளவு உயர்ந்தாலும் சத்தியத்தை மறந்து போக வேண்டாம், உபதேசத்தை மறந்து போக வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்திலே அப்போஸ்தலன்மார்கள், தெய்வதாசன்மார்கள் பசியிலே பட்டினிலே தங்களை தியாகம் செய்து வேண்டாம் என்று பலதும் தள்ள ஆரம்பித்தார்கள். சபைக்குள்ளே வேண்டாம், சபைக்குள்ளே வேண்டாம்,
பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க கூடாது, வேறு விருத்த ஜீவம் உண்டாகணும் என்று பலதும் செய்ய ஆரம்பித்தார்கள். வேண்டாம் என்று சொன்னதான பல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் எழுந்திருக்கிற அப்போஸ்தலன்மார்கள், தீர்க்கதரிசிகள், நியூ ஜெனரேஷன் இருக்கிற தெய்வதாசன்மார்கள், விசுவாசிகள் பலதும் குட்டி கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகம் உள்ளே வந்தது. சரியல்லவா? சரியல்லவா? தெய்வத்துக்கு வேண்டாதது எருபாவுடைய பாவத்தில் நீ விழுந்து போய் இருக்கிறாய். ஐயோ கஷ்டம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப ஆரம்பி. இஸ்ரவேல் ஜனங்களே, நான் எகிப்திலே விடுவிக்க ஆரம்பித்தேன், நான் ரட்சிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நீ மீண்டுமாய் பாவத்திலே விடப்பட்டிருக்கிறாய். இரண்டாவது அவருடைய பாவம் என்ன? பிரைஸ் தி லார்ட். வேகமாய் நாம் படிப்போமாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எரோபோவாமுடைய பாவத்திலே விடப்பட்டதான அனுபவம் என்ன? அதுல இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் நாம் படிப்போமாக. ஹalleluya. கர்த்தருடைய கரம் இந்த பகல் வேளையிலே வெளிப்பட்டு 27வது வசனத்திலே வாசிங்க. 27 இருந்து 30 வரைக்குமாக. ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஈஜனை യെരൂശലേമിലെ യഹോവയുടെ ആലയത്തിൽ യാഗം കഴിപ്പാൻ ചെന്നാൽ ഈ ജനത്തിന്റെ ഹൃദയം യഹൂദ രാജാവായ രെഹോബെയാം എന്ന തങ്ങളുടെ യജമാനങ്ങളിലേക്ക് തിരികെയും അവർ എന്നെ കൊന്ന് യഹൂദ രാജാവായ രെഹോബെയാമിന്റെ പക്ഷം ചേരുകയും ചെയ്യും എന്ന് പറഞ്ഞു. If these people go up to offer sacrifice in the house of the Lord at Jerusalem, then the heart of these people will turn back to their Lord Rehoboam, king of Judah, and they will kill me to go back to Rehoboam, king of Judah. Amen. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தன் மனதிலே அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். எதை சிந்தித்துக் கொண்டிருந்தான்? இனி நீ எருசலேமிலே போய் ஆராதிக்க வேண்டாம், நீ பெத்தேல் அல்லது தானிலே போய் அதை ஆராதிச்சால் போதும். ஆராதனை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்க ஆரம்பித்தது. தெய்வம் நியமித்தால் நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு வேண்டி எங்கே காத்திருக்க வேண்டும்? எருசலேமிலே கடந்து போய் காத்திருக்க ஆரம்பிங்க. இவன் நினைச்சதான் ஒரு காரியம். இவர்கள் அதை திரும்பி வந்தால் அவர்கள் கூட்டத்திலே யெகோவாவுடைய கூட்டத்திலே போவார்கள் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். ஆறாவது இடத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஸ்தலம் மாறினது. எருசலேமிலே ஆராதிக்க வேண்டியதான தெய்வச்சானம் தானிலும் பெத்தேலிலும் சுயமாய் அங்கமியமாய் காட்டிக் கொண்டு ஆரம்பித்தார்கள். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இது நிமித்தமாக அல்லேலூயா இறைச்சி ஆரம்பித்தார்கள். அவர்கள் புஷ் பண்ண ஆரம்பிக்காது. நீங்கள் அங்க போக வேண்டாம், நீ இங்க போக வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம், எங்க சபைக்கு வா, எங்க சபைக்கு வா, பணம் தருகிறேன், அது ஏழைகளுக்கு உதவி பண்ணுகிறேன், விதவிமார்களுக்கு நான் அதை செய்கிறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், பலதும் காட்டி கொடுத்து பலதும் காட்டி கொடுத்து அங்க போனால் நஷ்டப்படும், இங்க போனால் நஷ்டப்படும் என்றுதானே யெகோவாவுடைய கூட்டத்தில் பாவத்துக்கு வேண்டி கூட்டணிக்கிற தெய்வதாசன்மார்களே, தெய்வ ஜனமே, இந்த காலகட்டத்திலே இந்த வைரஸ் வியாதி ஜனத்தின் மத்தியிலே பெருகிக் கொண்டு மரணம் உயர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களே, தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான அபிஷேகம் செய்யப்பட்டதான தெய்வதாசன்மார் விசுவாசிகளோடு இந்த காலவேளை கர்த்தர் பேசுகிறார். நீ ஒரு மனம் திரும்பியே தீர வேண்டும். சுயமாய் ஓடி ஆராதிக்குவாங்க. நாட்டப்பட்ட இடத்தில் தெய்வத்தை ஆராதிக்க, நாட்டப்பட்ட இடத்தில் தெய்வத்தை சேவிக்க ஆரம்பி. தானம் பெத்தலென்று ஓடாடி சஞ்சரித்துக் கொண்டு அங்கும் இங்குமாய் ஓடுகிறதல்ல. உன்னை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார், உன்னை தெய்வம் எங்க வைத்திருக்கிறார், அங்கே நிலநின்று தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பி. வருகிற ஜனங்களை சீர்படுத்த ஆரம்பி. என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு யாரோடு எந்த விதமான அனுபவம் அல்ல, மாறாக எனக்கு குழப்பம் நிரம்பி இருக்கிறபடியால் நான் உங்களோட சொல்லுகிறேன். 1,00,000 சபைக்குள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற விசுவாசிகள் இருக்கிறபடியால் பரலோகத்தில் அந்த பாஸ்டருக்கு ஒரு ஸ்தானம் என நீங்கள் நினைக்க வேண்டாம். 30,000 40,000 ஜனம் இருக்கிற தெய்வ சபை ஆராதிக்கிறதுனால அந்த பாஸ்டருக்கு ஒரு ஸ்தானம் என நீங்கள் நினைக்க வேண்டாம். 10 பேர் 15 பேர் ஆராதிக்கிறதால தெய்வதாசன் இருக்கிறபடியால் அவருக்கு வேற ஸ்தானம் நினைக்க வேண்டாம். திருவசனத்தில் வாசிக்கிறோம், தெய்வராஜ்யம் முகஸ்துதி அல்ல, தெய்வராஜ்யம் பட்சபாதம் அல்ல,
தெய்வராஜ்யம் யாருக்கும் அல்ல, யாருக்கும் ஒருபோல வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். யாரையும் குற்றம் சாட்டவில்லை. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தனுக்கு முன்பதாக வெளிப்படாதபடி, கர்த்தனுக்கு முன்பதாக எக்ஸ்போஸ் ஆகாதபடி பின்னால காத்திருக்கிற அநேக தெய்வதாசன்மாரானது தெய்வராஜ்யத்திலே காண்பார்கள். அல்லேலூயா. சிமியோன் உன்னை தாங்கி கொடுத்தது நிமித்தமாய் அவருடைய தலைமுறைகளை தெய்வம் உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன். தெய்வ சபைக்கு வேண்டி, உபதேசத்துக்கு வேண்டி, சத்தியத்துக்கு வேண்டி, வேறு பெருத்த ஜீவத்துக்கு வேண்டி ஆழமாய் கஷ்டம் சகிச்சு உன்னை தாங்கி கொடுத்த தெய்வதாசன்மாருடைய பேர்கள் வரவில்லை. யூடியூப்ல காணவில்லை, பேஸ்புக்ல காணவில்லை, வாட்ஸ்அப்ல காணவில்லை, பெரிய பெரிய பேனர்ல காணவில்லை. நான் விசுவாசிக்கிறேன். எக்கால சத்தம் துணிக்கப்படும் போது அவருடைய பேர்கள் அங்கே அவருடைய தெய்வராஜ்யத்தில் காண்பார்கள். அதல்லவா தெய்வராஜ்யம். விசுவாசியே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, தெய்வதாசன்மார்களே, நான் உங்களுக்கு ஒன்று கூட சேலஞ்ச் செய்ய ஆசைப்படுகிறேன். தெய்வ சபைக்கு வேண்டி தியாகம் செய். உபதேசத்தில் மடங்கி உபதேசத்துல திரும்பி ஏரோபாமுடைய உபதேசம் அல்ல, ஏரோபாமுடைய உபதேசம் அல்ல. ஸ்தானங்களும் தாரங்களும் மாறிக்கொண்டு அது ஜனத்தை நீ வஞ்சிக்காது. அங்க போனா அவர்கள் போயிடுவாங்க, பணம் கிடைக்காது. நான் கேட்கிற லைவாய் பிரசங்கிக்கிற அநேக தெய்வதாசன்மார்கள் இந்த பஞ்ச காலத்துல, இந்த வேதனையான காலத்துல இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு இவர் காணிக்கை ஏற்றெடுக்க ஆரம்பிக்கிறார். கூகுள் வழியாக, போன்பே வழியாக நேராக வந்து கொடுங்கன்னு சொல்லி பப்ளிக்கா நீ அனௌன்ஸ் பண்ணுகிறாயே. நான் உன்னை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். தப்பு அல்ல. இந்த காலகட்டத்தில் பணத்தை கேட்கிறத நிறுத்து, காணிக்க ரசமாவத்தை கேட்கிறத நிறுத்து. தெய்வ சமூகத்தில் ஜனம் வீட்டில் இருக்கும் போதோ அவர்களுக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பி, சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பி. ஏரோபாவுடைய உபதேசத்தை அவள் கேட்க வேண்டாம், மாறாக தெய்வத்துடைய உபதேசத்தை அவள் கேட்டு ஜனம் கடந்து வரட்டும். விசுவாசிகளே, பலதும் கண்டு மூடு மனம் விட்டுக் கொண்டு அல்லேலூயா ஒரு கிரீன் கிளாஸோ அல்லது ஒரு ப்ளூ கிளாஸோ போட்டுக்கொண்டு ஜீவிக்கிற விசுவாச வாழ்க்கை வேத புத்தகத்தை நன்றாக வாசிக்க ஆரம்பி. உடைய கண்களோட இந்த காலவேளை திறக்கப்படட்டும். தெய்வத்திற்கு ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அவன் போறான், நானும் போறேன். அவர்கள் போகிறார்கள், நானும் போகிறேன். அல்ல, வசனம் உனக்கு என்ன சொல்லுகிறது? மூன்றாவது அந்த செய்தவனை காட்டி குட்டினதான அனுபவம் என்ன? எரோபாமுடைய பாவத்தை நான் உங்களுக்கு ஒன்று கூட பிரஸ்தாபிக்க ஆசைப்படுகிறேன். வேகமாக நாம் படிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். இந்த பகல் வேளையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அளவற்றதான தெய்வ ஸ்நேகத்திலே கிருபை என்னை உள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த துக்கத்தில் ஹல்லேலூயா நான் உங்களோட பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறேன். 31வது வசனத்தை வாசிக்க சீக்கிரமாக. ஹல்லேலூயா. 31வது வசனம். அவன் பூஜாகிரி க்ஷேத்திரங்களும் உண்டாக்கி சர்வ ஜனத்தில் நின்னும் லேவியர் அல்லாதவரே புரோகிதன்மாராய் நியமிச்சு. ஆமென். He made shrines on the high places and made priests from every class of people who were not the sons of Levi. ஆசாரியர் கூட்டத்தாரை அவன் நியமிக்க ஆரம்பித்தான். என்ன ஆசாரியர் கூட்டத்தார்? லேவியுடைய கோத்திரத்தில் நல்ல ஆசாரியர் கூட்டம் பெருக வேண்டும். லேவியுடைய கோத்திரத்தில் நல்ல ஆசாரியர்கள் கடந்து வர வேண்டும். ஆனால் இவன் காட்டி குட்டினதான காரியம் என்ன? இவனுக்கு அது பேரு கிடைக்க, இவனை ஸ்தானமான கிடைக்க, இவனை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணத்தக்கதாக லேவி கோத்திரத்தை அவன் ஓரங்கட்ட ஆரம்பித்தார். இன்னைக்கு பலரும் கண்டம் செய்கிறார்கள். பெந்தகோஸ்து ஜனமானது ஒரு பாரம்பரியம். பெந்தகோஸ்து ஜனத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். பெந்தகோஸ்து ரிலிஜனை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். பெந்தகோஸ்துடைய அனுபவத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். அவன் ஹல்லேலூயா பிரமாணத்தின் பிரகாரமாக லேவி கோத்திரத்தில் அல்லவோ ஆசாரியர்கள் புறப்பட வேண்டும். பிளாட்ஃபார்ம்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர். கீபோர்டு வாசிக்கிறானா அவனுக்கு ஒரு அபிஷேகம் இறக்கணும். பாட்டு பாடணும்னா அவனுக்கு ஒரு அபிஷேகம் இறக்கணும். கிட்டார் வாசிக்கிறானா அவனுக்கு ஒரு அபிஷேகம் இறக்கணும். உனக்கு ஒரு அசிஸ்டன்டாய் புறப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு அபிஷேகம் இறக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் கூட்டத்தில் இருந்து சிலரை நீ வேர்பிரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லாதது ஹையர் மேனேஜராக இருக்கிறான், ஓடோ கம்பெனியில மேனேஜர், பிபிஎல் கம்பெனியில மேனேஜர், பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் அனுபவத்தில் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவனை கூட்டி காட்டிக்கொண்டு பிளாட்ஃபார்மில் ஹல்லேலூயா கரி பூசுவான் அல்ல. காரணம் திருவசனம் சொல்லுகிறது, தெய்வத்துடைய தெய்வ சபை பலிப்பிடமானது, அவருடைய பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
ஆசாரியன்மாரை அவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தான். தெய்வமே ஸ்தோத்திரம். சுயமாய் அவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தான். சுயமாய் அவன் கொண்டு வர ஆரம்பித்தான். அதுல நிறைய பேர் நினைக்கிறாங்க பைபிள் காலேஜ் படிச்ச உடனே அவன் பாஸ்டர் ஆயிட்டான், ரெவரண்ட் ஆயிட்டான், பிரைஸ் தி லார்ட், 100 பேர் 200 போனாலும் அவன் அப்போஸ்தலர் ஆயிட்டான். தெய்வ ஜனமே, நீயா பேரை போடாது, நீயா போர் காரியங்களை சொல்லாது, நீயா அவனை எக்ஸ்போஸ் பண்ணாது. அழைத்ததான தெய்வத்துக்கு முன்பதாக நீ காத்திருக்க ஆரம்பி. ஒருவரை தெய்வம் எழுப்ப ஆரம்பிப்பார், ஒருவரை தெய்வம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பார். இந்த பகல் வேளை நல்ல ஆசாரனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது. லேவி கோத்திரத்தில் புறப்பட்டவனுக்கு அவன் ஆசாரனாய் மாறும்போது அவனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது. திருவசனத்தில் படிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்க வேண்டும் என்றால், புறப்பட வேண்டும் என்றால், ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரனால தெய்வம் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். ஒன்னு கூட வாசிப்போமாக எபிரேயர் எழுதின புத்தகம், பிரைஸ் தி லார்ட், அதை நாம் விவரமாய் வாசிக்கிறோம். The book of Hebrews. Glory, hallelujah. Glory, Kamana Shekhar. 7ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Hebrews chapter 7 verses 14, please read. ഈ മൽക്കീസേദെക്കിന്റെ ക്രമപ്രകാരം എന്നേക്കും പുരോഹിതൻ എന്നല്ലോ സാക്ഷീകരിച്ചിരിക്കുന്നത്. And it is evident that a Lord arose from Judah, of which tribe Moses spoke nothing concerning priesthood. Praise the Lord. ஒன்னு யெகோவாவுடைய பாவம் என்ன? He started to bring idol inside the churches. Hallelujah, ஸ்தோத்திரம். Number 2, Amen. praise the Lord, நாம் அங்கே வாசிக்கிறோம், he changed the place of service. Amen, Jesus. He changed the place of service. Hallelujah. Number 3, he brought appointed Amen. unauthorized priests and practiced them. Amen. Praise the Lord. கழிவில்லாதவனும் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்படாதவனை உள்ளே கொண்டு வந்து அவன் நியமிக்க தொடங்கினான். நம்முடைய பகை திருவசனம் படிக்கும் போது வாசிக்கிறோம், அதே ஸ்டேஜில் இருந்து பிரசங்கிக்கிறதான ஃபுல் பிட் பரிசுத்த பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கிறது, தெய்வத்தை ஆராதிக்கிற பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கிறது. இன்றைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல யாரெல்லாம் நிக்கிறாங்க, யாரெல்லாம் செய்யறாங்க, என்னெல்லாம் காட்டி கூட்டுகிறாங்க, என்னெல்லாம் டான்ஸ், என்னெல்லாம் ட்ரிக், என்னெல்லாம் ஆபாசம், என்னெல்லாம் டான்ஸ்கள் நடக்கா, ஃபோக் டான்ஸ், அந்த டான்ஸ், இந்த டான்ஸ், பிரைஸ் தி லார்ட், தெய்வ சபையை அலங்கோலித்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்கள் அல்லவா தெய்வ ஜனமே. மனம் திரும்புவான் சொல்கிறார். லேவிக்குள்ளவருக்கு லேவி கோத்திரம், லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியன்மார் தெய்வம் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். பழைய நியமத்திலே ஆசாரியன்மார் உண்டு, புதிய நியமத்தில் ஆசாரியன்மார் அல்ல. மாறாக புதிய நியமத்திலே தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான தெய்வ சபையை கர்த்தர் அப்போஸ்தலர்மார்களும் ஊழியக்காரர்களும் போதகர்களும் சுவிசேஷகர்களாய் தெய்வம் நியமிக்க ஆரம்பித்தார். நான் அவர்களுக்கு ஆசைப்படுகிறேன், நம்முடைய ஆசாரியன் அது அந்த இந்த அப்போஸ்தலர் வழிகளுக்கும் பாஸ்டர், டீச்சர், ப்ராஃபட், எவாஞ்சலிஸ்ட் நமக்கு ஒரு அழைப்பு தெய்வம் தந்திருக்கிறார், நமக்கு ஒரு ட்ரெஸ் கோடு தெய்வம் தந்திருக்கிறார், நமக்கு ஒரு அனுபவம் தெய்வம் தந்திருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, போலீஸ்காரன் மிலிட்டரி ட்ரெஸ் அவன் போட மாட்டான், மிலிட்டரிக்காரன் நேவி ட்ரெஸ் போட மாட்டான். அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் அவர்கள் தரிக்கிறார்கள். காரணம், அவர்கள் அந்த வஸ்திரத்துக்கு யோகிய மாத்திரம் அல்ல, அதற்கு நியமிக்கப்பட்டு இறங்கி இருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறேன், இந்த இருக்கிறான அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் பாஸ்டர்மார்களும் எவாஞ்சலிஸ்டர்களும் டீச்சர்களாக இருக்கிறதான புதிய நியமத்தில் அப்போஸ்தலர்களோட தெய்வத்துடைய ஆவியானவர் இந்த பகல் வேளை கேட்க ஆசைப்படுகிறார். நம்முடைய டிரெஸ் கோட் எப்படியா இருக்கிறது, ஊழியக்காரருக்கு டிரெஸ் வெளியா இருக்க, அதை அந்த கோடு நீ இருக்க ஆரம்பிக்கிறாயா? இன்றைக்கு தெருக்கூத்திரியம் சினிமாவிலும் அதை காட்டி கூட்டுகிறதான எல்லா ஐஃபை அல்லவா நம்முடைய பிளாட்ஃபார்ம்ல இறங்கி கொண்டு ஜனத்துக்கு போதிக்க ஆரம்பிக்கிறோம். ஒருத்தன் கேட்கான், என் பாஸ்டர் பிரெஞ்சு தாடி போடுறான், அதை நான் வச்சா எனக்கு என்ன பிரச்சனை? என் பாஸ்டர் ஹல்லேலூயா இப்பி வச்சிருக்கிறாரு, நான் இப்பி வச்சா எனக்கு என்ன பிரச்சனை? என் பாஸ்டர் சுடிதார் போடுறாரு, நான் போட்டா எனக்கு என்ன பிரச்சனை? என் பாஸ்டர் லெகிங்ஸ் பேண்ட் போட்டு அதுல காலர் இல்லாத டி-ஷர்ட் போட்டு மேல ஒரு கோட் போட்டு பிளாட்ஃபார்ம்ல பிரசங்கிக்க போதும், நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பிரசங்கிச்சால் எனக்கு என்ன லாபம் என்று கவுட்டி காட்டுகிறது யாரா இருக்கிறது? அதிக துக்கத்தோடு நான் உங்களை பார்த்து இந்த காலவேளை கேட்க ஆசைப்படுகிறேன். உலக லௌகிக ஸ்டைல் அல்லவா பாஸ்டர்மார்கள் காட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் காட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள், அப்போஸ்தலர்மார் காட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள், பிரவாசகர்மார் காட்டி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிளாட்ஃபார்ம் நான் காண ஆரம்பிக்கிறேன். ஊழியக்காரருடைய பேண்ட் கோடு சரியில்லை,
அவருடைய சூட்டுகள் சரியில்லை. சினிமால இறங்கி இருக்கிறதான ஸ்டைல் அல்லவா இன்றைக்கு பிளாட்ஃபார்ம்ல இறங்கி வந்திருக்கிறது. பிரியப்பட்ட தெய்வ ஜனமே, இது சொல்லுகிறதுனால குற்றம் சொல்ல நினைக்க வேண்டாம். இது குற்றம் அல்ல. உபதேசத்துடைய சத்தியத்துடைய வேதனை என்னை அழுத்துகிறபடியால் நான் உங்களோடு பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு ஒரு வஸ்திர தெய்வம் வந்திருக்கிறார். நமக்கு ஒரு கோடு தெய்வம் வந்திருக்கிறார். எத்தனை உன்னதத்தில் உயர்ந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் போது நினைச்சுக்க, நீ ஒரு பாஸ்டரா இருக்கிறாய், நீ ஒரு எவாஞ்சலிஸ்டா இருக்கிறாய், நீ ஒரு டீச்சரா இருக்கிறாய், நீ ஒரு அப்போஸ்தலா இருக்கிறாய், நீ ஒரு பிஷப்பா இருக்கிறாய், நீ ஒரு ப்ராஃபட்டா இருக்கிறாய். நாம் தெய்வத்தில் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறோம். எனக்குள்ள வஸ்திரம் இல்லாது நான் வேற ஒன்றும் தரிக்க கூடாது. அது நிமித்தமாய் மற்றவர்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. என்னை கேட்கிற வாலிபர்கள் நஷ்டப்படக்கூடாது. என்னை கேட்கிற எவாஞ்சலிஸ்ட் நஷ்டப்படக்கூடாது. என் கை கீழே வர அசிஸ்டன்ட் பாஸ்டர்கள், அதுவே பாவர்ட்டியா பிலோ பாவர்ட்டி தெய்வ சபைகள் அவமதிச்சு போகக்கூடாது. என்னுடைய வஸ்திரத்தை நான் பாதுகாக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, வஸ்திர தெய்வம் பார்க்கவில்லை, இருதயத்தில் அல்லவா தெய்வம் காண்கிறாரு. நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். இருதயத்தில் அழகல்லவா முகத்தில் வெளிப்படுகிறார். தோட்டம் அல்லவா மற்றவர்களுக்கு தெய்வம். நீ எல்லாம் பேசலாம், இதெல்லாம் யெரொபெயாமுடைய உபதேசம். சிலர் சொல்லுவாங்க, we are preaching the King of Kings, the Lord of Lords. We preach the gospel of God, so we have to be very richly perform your presentation. It's very good, my dear one. அது சத்தியமா. ஆனா அது நிமித்தமாய் ஜனம் தவறி போகிறது. உனக்குள்ள வஸ்திரத்தை நீ தரிக்காதே. நீ நின்ற பிளாட்ஃபார்ம்ல பிரசங்கிக்கிறது உன்னை காட்டுவான் அல்ல, உன்னுடைய வஸ்திரத்தை காட்டுவான் அல்ல, உன்னுடைய கையில மோதிரத்தை காட்டுவான் அல்ல, கையில கழுத்துல நெக்லஸை காட்டுவான் அல்ல, பிரேஸ்லெட்டை காட்டுவான் அல்ல, நீ எவ்வளவு காஸ்ட்லி போடுற வாட்சியும் துணியும் காட்டுவான். நீ கவனிக்கிறது மாறாத என்னை மறைத்துக் கொண்டு 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய பாவத்துக்கு வேண்டி வேண்டி மரித்ததான இயேசு, அடக்கம் பண்ணப்பட்டதான இயேசு, மூன்றாவது வீழ்த்ததான இயேசுவை நான் வெளிப்படுத்த போறோம். நான் அங்கே புகைய ஆரம்பிக்கிறேன், கிறிஸ்துவை உயர்த்த ஆரம்பிக்கிறேன். உண்மையான தெய்வத்தை யாராவது அதற்கு வேண்டிய தெய்வம் இந்த லாக்டவுன்ல உட்கார வச்சது. உன்னை கூட அவனை சிந்திக்கும், உன்னை கூட அவனை தியானிக்குவான், உன்னை கூட அவனை ஒப்பு கொடுக்குவான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளை உன்னோட பேச ஆசாருடைய பதவிக்கு யோக்கியம் இல்லாமல் எல்லாம் ஆசாரியமாயிட்டாங்க. எல்லாம் ஆசாரிட்டாங்க. அநேக சகோதரிமார் பாருங்க, துணிகளை நம்ம தலைமையில வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. துணிகளை நம்ம வாய்ட்டு வந்து கேட்பாங்க. நியமிக்கப்படாத ஊழியத்தை செய்யாது, உன் மேல் ஒரு அழைப்பில்லாத நீ செய்யாது. தெய்வத்திலே கோவாக்கினோம் மேல விட ஆரம்பிக்கும், தெய்வத்திலே சாபம் மேல விட ஆரம்பிக்கும். இந்த முதல்ல நீ விதானித்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பி. யெரொபெயாமுடைய பாவம், they committed Jeroboam's sin. இந்த கால வேளை உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்து காட்டி கொண்டிருக்கிறீங்க. உன்னை கூட நான் உங்களை தட்டி எழுப்ப ஆசைப்படுகிறேன். Praise the Lord, hallelujah. அவர் அவர்களுக்கு இஷ்டமாய் ஜீவிக்காதபடி, அவர் அவர்களுக்கு சுயமாய் ஜீவிக்காதபடி தெய்வ சமூகத்தில் ஜீவிக்குவான். எத்தனை பேர் இந்த பகல் வேளை தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம்? நாலாவது, யெரொபெயாம் காட்டி கூட்டினதான பாவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 32வது வசனத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. 4 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 King chapter 12 verses 32. യഹൂദ്യയിൽ ആചരിച്ചു വന്ന ഉത്സവം പോലെ യോരേബിയാം 8ാം മാസം 15ാം തീയതി ഒരു ഉത്സവം നിശ്ചയിച്ചു. യാഗപീഠത്തിങ്കൽ ചെന്നു താൻ ഉണ്ടാക്കിയ കാളക്കുട്ടികൾക്ക് യാഗം കഴിക്കേണ്ടതിനെ അവൻ ബേഥേലിലും അങ്ങനെ തന്നെ ചെയ്തു. Jeroboam ordained a feast on the 15th day of the 8th month, like the feast that was in Judah, and offered sacrifice in the altar. So he did at Bethel, sacrificing to the calf that he had made, and at Bethel he installed the priest of the high priest. Praise the Lord. Yes. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி. கவனிக்கணும், யெரொபெயாமுடைய 4வது பாவம் என்ன?
ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டாடுறதான பண்டிகை நாளை வைத்துக் கொண்டு அவன் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி, அவன் ஒரு மாதத்தை பிக்ஸ் பண்ணி அவனும் பண்டிகை நாளை கொண்டாட ஆரம்பித்தான். பலிபீடத்தின் மேல் பலி. Praise the Lord. பலி செலுத்தி அவன் தெய்வத்தை ஆராதிக்க தொடங்கினான். பெந்தகோஸ்து தெய்வ சபையை நான் உங்களை பிரார்த்திக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு பண்டிகை நாள் தெய்வம் தந்திருக்கிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஒருமித்து தெய்வத்தை ஆராதிக்குவார், எல்லா ஒருமித்து தெய்வத்தை சேவிக்குவார். வேத புஸ்தகத்தில் ஈஸ்டர் என்ற பதமும் கிறிஸ்துமஸ் எடுத்து வேத புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு பண்டிகை நாள் தெய்வம் தரவில்லை. ஆனால் ஜனம் நேமிக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு நான் நினைக்க ஆரம்பிச்சேன், இந்த லாக்டவுன் இல்லை என்றாலோ இன்றைக்கு சபைகளுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கும், என்னெல்லாம் நடந்திருக்கும். ஜாதிகளை காட்டிலும், புற ஜாதிகளை காட்டிலும், கத்தோலிக்க காட்டிலும், சிஎஸ்சி சபைகளை காட்டிலும் பெந்தகோஸ்து சபையானது இன்றைக்கு ஆதபதிச்சு கொண்டிருக்கிறது. விசுவாசிகளே, யாரோ சொல்லுகிறான்னு கேட்டு நீ ஆதபதிக்க வேண்டாம். நமக்கு அப்படிப்பட்ட பண்டிகை நாள் அல்ல. எல்லா நாளும் நமக்கு பண்டிகை நாளாக இருக்கிறது. எல்லா நாளும் நமக்கு பண்டிகை நாளாக இருக்கிறது. நீ தெய்வத்தை ஆராதிக்க கூடி வரும்போது இந்த பரிசுத்த நாள் நமக்கு ஒரு பண்டிகை நாளாக காணப்படுகிறது. ஹalleluya. யாரும் தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் உபதேசத்தை பிரசங்கிக்கிறேன், சத்தியத்தை நான் பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை நாளை மரணமாக இருக்கலாம், நான் இதை பிரசங்கிக்கவில்லை என்றால் தெய்வம் என்னோட கணக்கு கேட்பார். அந்த ரத்தப்படி என் மேல என் குடும்பத்தின் மேல வரக்கூடாது. இந்தியா தேசம் முழுவதுமாய் காண்கிற தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, தமிழ்நாட்டில் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களே, கேரளா பட்டணத்தில் ஊழியர் செய்கிற தெய்வவாசன்மார்களே, அல்லேலூயா, சவுத் இந்தியாவில் செய்கிற ஊழியக்காரர்களே, நார்த் இந்தியாவில் செய்கிற ஊழியக்காரர்களே, உலகம் முழுவதுமாய் இந்த லைவ் காண்கிற தெய்வ பிள்ளைகளோட சொல்லுகிறேன், அல்லேலூயா, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாள் இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஏரோபாம் காட்டி கூட்டினான், அவன் ஜனத்தை நிர்பந்திச்சான், அவன் ஜனத்தை ஃபோர்ஸ் பண்ணினான், அவன் ஜனம் விழுந்து போக ஆரம்பித்தான். இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப தயாராக இருக்கிறாயா? நீ மனம் திரும்ப தயாராக இருக்கிறாயா? நீ மனம் திரும்ப தயாராக இருக்கிறாயா? Have you ever wondered why Christmas and Easter are not mentioned by name in the Bible? And why there is no command to celebrate this event like Jeroboam feast? Why? God has not allowed us. Hallelujah. God has not allowed us. நம்முடைய தரிசனம் தெய்வராட்சியம், நம்முடைய தரிசனம் தெய்வராட்சியம், இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய தரிசனம் தெய்வராட்சியம், நம்முடைய தரிசனம் தெய்வராட்சியம். ஹalleluya. அந்த தெய்வராஜ்யத்துக்கு வேண்டியதோ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெய்வம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த பாவத்திற்குள்ளே ஜனம் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமா என்னோட சேர்ந்து ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 33வது வசனத்தை வாசிங்க. അവന് സ്വമേധയായി നിശ്ചയിച്ച 8-ാം മാസം 15-ാം തീയതി താൻ ബേഥേലിൽ ഉണ്ടാക്കിയ യാഗപീഠത്തിങ്കൽ ചെന്ന് ഇസ്രായേൽ മക്കൾക്ക് ഒരു ഉത്സവം നിയമിച്ചു. So he made offerings of the altar which he had made at Bethel on the 15th day of the 8th month, in the month which he had devised in his own heart. Devised in his own heart. அவன் எழுதுகிற தோணி அவன் செய்துட்டு தெய்வம் செய்தா, தெய்வம் சொன்னா வேண்டாம், தெய்வம் சொன்னேன். இதான் நம்முடைய பாவம். இன்றைக்கு அது கடுமையாய் மாறி இருக்கு. அநேக கூட்டு விசுவாசிகள், அநேக தெய்வ சபையோடு, அநேக தெய்வ ஜனம். இந்த மரண துக்கத்தோட சொல்லுகிறேன், நாம் இந்த வேத புஸ்தகத்தை சுமந்து நஷ்டப்பட்டு போகக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இத்தனை ஆண்டு ஜீவித்தது நஷ்டப்பட்டு போகக்கூடாது. நம்ம சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம், இந்த மதத்திலே சேர்க்குவார். அவர்கள் கடலின் ஆழங்களை கடந்து போகிறார்கள். அவர்கள் கதை வந்த பிறகு வெட்டிப்பான நரகத்துக்கு அவர்களை உங்களை தள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த வசனத்தை வேகமானிகள் வாசிக்க ஆரம்பிங்க. மத்தேயு சுவிசேஷம் ஸ்தோத்திரம். கபடபக்திக்காராய 23:14 ശാസ്ത്രിമാരും പരീശന്മാരുമായുള്ളവരെ, നിങ്ങൾക്ക് ഹാ കഷ്ടം. നിങ്ങൾ ഒരുത്തനെ മതത്തിൽ ചേർക്കുവാൻ കടലും കരയും ചുറ്റി നടക്കുന്നു. ചേർന്ന ശേഷം അവനെ നിങ്ങളെക്കാൾ ഇരട്ടിച്ച നരകയോഗ്യനാക്കുന്നു. Woe to you, scribes and Pharisees, hypocrites! You travel land and sea to win
one proselyte, and when he is one, you make him twice as much as the son of hell, as you said. Amen. Yes. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையையும் அடைகிறீர்கள். 14. Oh Jesus, hallelujah. 23 verses 14. அதான் இது வருது. சரி, அடுத்தது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தால் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தால் ஆளபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். நரகத்தின் மகனாய் மாற்றுகிறீர்கள். அல்லேலூயா. யெகோவாவுடைய கூட்டமே. அல்லேலூயா. எனக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, மேல போய் சொன்னா நடக்காத காரியம். நடக்காத காரியம். அதான் இவ்வளவு வேதனையோட பிரசங்கிக்கிறேன், இவ்வளவு பாரத்தோட பிரசங்கிக்கிறேன், துக்கத்தோட பிரசங்கிக்கிறேன். நஷ்டப்பட்டு போகாதபடி மடங்கி வருவானை தலைவர் தெய்வ சமூகத்திலே யெகோவாவுடைய பாவத்தை விட்டு அவருடைய கூட்டத்தை விட்டு விலக ஆரம்பி. இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் உன்னையே ஆராய்ந்து பார். ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அற்புதமாய் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் வாசிக்க. ரோமர் 8:2. ജീവന്റെ ആത്മാവിന്റെ പ്രമാണം എനിക്ക് പാപത്തിന്റെയും മരണത്തിന്റെയും പ്രമാണത്തിൽ നിന്ന് ക്രിസ്തുയേശുവിൽ സ്വതന്ത്രരായി വരുത്തിയിരിക്കുന്നു. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கிற்று. என்னை விடுதலையாக்கினதானே இந்த தேவ சத்தியத்தை நான் பிரசங்கிக்காதிருக்க முடியாது, நான் அதை சொல்லாதிருக்க முடியாது, அவர் தந்ததை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்லாதிருக்க முடியாது. இது சோப்பு சூப்பு சால்வேஷன் தேவராஜ்யம் சத்தியமாய் கலாத்தியர் புத்தகம் அதில் இவனமாய் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹalleluya. Bear one another's burdens and so fulfill the law of Christ. என்னை கேட்கிறவான தெய்வ பிள்ளைகள் ஆவாசிமா തമ്മിൽ ഭാരം ചുമക്കുവീൻ, ഇങ്ങനെ ക്രിസ്തുവിന്റെ ന്യായപ്രമാണം നിവർത്തിക്കുവീൻ. Praise the Lord. ஆகையால் கடைசி காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒரு பாரம் சுமப்போம். Praise the Lord. யோவாசுடைய கதை அவனுக்கு தெய்வத்துடைய கண்களிலே தயவு கிருபை கிடைச்சது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விடுதலை தெய்வம் வந்தார். அவர்கள் தங்களுடைய வீட்டின் அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். செய்ததான காரியம் என்ன? வீட்டிலே இருந்து லாக்டவுன் காலகட்டத்தில் அவர்கள் யெகோவாவுடைய பாவங்களை செய்யப்பட்டார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு தந்திருக்கும் போது நீ வீட்டில் இருந்து உடனே ஆராய்ந்து பார்க்க, உடனே சிந்தித்து பார்க்க, உங்களுடைய தரிசனம் என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை என்ன? நீங்கள் இன்றைக்கு மரித்தால் தெய்வராஜ்யத்தை நீங்கள் காண்பீர்களா? அவிசுவாசிகள் நான் கேட்கவில்லை, ஜாதிகளோட புறஜாதிகளோடு நான் கேட்கவில்லை, மாறாக பெந்தகோஸ்து தெய்வ சபைகளோடு, பெந்தகோஸ்து தெய்வ ஜனத்தோடு, கிறிஸ்தவர்களோடு, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற தெய்வ சபையோடு, தெய்வ ஜனத்தோடு, விசுவாசிகளாய் இருக்கிறதான தெய்வ ஜனத்தோடு என்ன கூட சேர்த்து சொல்லுகிற அப்போஸ்தலர்மார்களோடு, பாஸ்டர்மார்களோடு, சுவிசேஷகர்மார்களோடு, தீர்க்கதரிசிகள்மார்களோடு தெய்வத்துடைய ஆவியானவர் இந்த பகல் வேளை கேட்க தொடங்குகிறார். இன்றைக்கு நீ மரித்தால் தெய்வராஜ்யத்திலே காண்பாயா? அல்லது யெகோவாவுடைய பாவத்துக்கு நீ அடிமையாக இருக்கிறாயா? உடைய சுயத்துக்கு நீ அடிமையாக இருக்கிறாயா? நீ கற்றுக்கொண்டதான காரியங்களை ஜனத்தை நிர்பந்தத்தினாலே அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுத்து அவர்களை புரோக்கு பண்ணி நரகத்தை தள்ளி கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்புவான இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். பிரியப்பட்ட விசுவாசியே, உடைய கண்களை நீ திறக்க
ஆரம்பி. உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். யாரு சொல்லுவதை நம்ப வேண்டாம். கடைசி காலத்துல எந்த சபையும் உன்னை தெய்வராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. எந்த பாஸ்டரும் பரலோகத்தில் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நாங்கள் வழிகாட்டியாய் காணப்படுகிறோம். உன்னையும் என்னையும் தெய்வராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது 66 புஸ்தகம் அடங்கி இருக்கிறதான பரிசுத்த வேத புஸ்தகமாய் இருக்கிறது. இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வசனத்தை நன்றாய் படிக்க ஆரம்பி, நன்றாய் ஜெபிக்க ஆரம்பி, நன்றாய் ஆராதிக்க ஆரம்பி, கண்ணீரோடு போராட ஆரம்பி, தெய்வ சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பி. இந்த கோபாக்களை மாறுகிற வரைக்கும் நான் சமூகத்தில் காத்திருக்கிறேன், சமூகத்தில் போராடுகிறேன். எனக்கு வேடி அற்புதம் செய்யும் என்று எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக. I was thrilled and moved by the Holy Spirit this morning. இந்த கடைசி காலகட்டத்தில் எதை புசிக்கலாம், எதை குடிக்கலாம், எதை தின்னலாம், எப்படியா ஜீவிக்கலாம், அடுத்த நாட்கள் இஎம்ஐ, லோனு, வேலை என்று சொல்லி ஜீவிக்குவான் அல்ல. இது போல காலகட்டம் இனி கிடைக்காது. இது போல லாக்டவுன் நமக்கு கிடைக்காது. 1931 வருஷம் ஒரு மிஷனரி அவர் பிரஸ்தாபித்த ஒரு காரியம். அன்றைக்கு ஃப்ளூ என்றுதான ஒரு வியாதி வர ஆரம்பித்தது. ஜனம் முழுமாய் தகர்க்க ஆரம்பித்தது. லட்சங்கள் ஜனம் மறிக்க ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு இது போல ஒரு லாக்டவுன் ஒரு தொடங்க ஆரம்பித்தது. ஜனங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு செய்ததான காரியம் தெரிகிறா. டிவியிலும் சேனலிலும் மொபைலிலும் டேபிலும் மீடியாவில் இருக்கவில்லை. அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் உண்டு. குடும்பமாய் முழங்கால் படித்தார்கள், குடும்பமாய் யதாஸ்தானப்பட்டார்கள். எங்களுடைய பாவங்களே மன்னியும், தேசத்திலே சேமத்தை தருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் 2 மணி நேரமாவது குடும்பமாய் ஜெபிக்கிறீர்கள், மனைவியும் புருஷனும் பிள்ளைகளை சேர்ந்து உங்களுடைய வீட்டிலே காலையும் ராத்திரியும் முழங்கால இருந்து உங்களுடைய வீட்டில் ஜனத்தின் சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், வேதவாசத்தில் சத்தம் உயரட்டும். இந்த காலம் அன்றைய காலமாக இருக்கிறது. அதற்கு வேண்டிய தெய்வம் வீட்டிலே உட்கார வைத்திருக்கிறார். செய்ய தலைவர் தயாராக கண்களே எனக்கு தெய்வ கிருபை கடைசியாய் கன்க்ளூஷன்ல ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜஸ்ட் நல்ல கவனிக்கணும். So how about you? உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்க ஆரம்பிங்க. உங்களை நீங்களே யோசித்து பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த வழியில சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீங்க? நீங்க எந்த கூட்டத்தில் கூட இருக்கிறீங்க? Don't be a Jeroboam type Christian. Don't be a Jeroboam type Christian. One who rejects anything too difficult. One who rejects anything too exclusive. One who rejects anything too specific. I want to repeat again. Don't be a Jeroboam type Christian. One who rejects anything too difficult. One who rejects anything too exclusive. One who rejects anything too specific. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீங்க? நீங்க எந்த கூட்டத்தாராய் இருக்கிறீங்க? ஜெரோபோமுடைய கிறிஸ்தவர்களாய், பெந்தகோஸ்தலராய் சபையாய் மாறுங்க. இயேசுவை பின்பற்றுகிற சபையாய் மாறுங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். John Gospel chapter 14 verses 15, please read. If you love me, keep my commandments. നിങ്ങൾ എന്നെ സ്നേഹിക്കുന്നു എങ്കിൽ എന്റെ കൽപ്പനകളെ കാത്തുകൊള്ളൂ. நீங்கள் என்ன நேசிக்கிறது சத்தியம் என்றானா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஹalleluya. praise God. இயேசுவின் மேல் அன்பாயிருந்தால். Yes Lord. இயேசுவின் மேல் அன்பாயிருந்தால். by love and humble. Yes Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. I just present the short message in front of you. Amen. கடைசி காலகட்டத்திலே நீங்க சமத்துல முழங்கால் பிழைத்தலைவர். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். அதிக துக்கத்தோட சொல்லுகிறேன். ஜாதிகளுக்கு பயம் வந்திருக்கிறது. புற ஜாதிகளுக்கு பயம் வந்திருக்கிறது. தெய்வத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு இன்னும் பயம் இல்லை. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? ஹalleluya. நீ யாருடைய கூட்டத்தில் இருக்கிறாய்? யெரொபெயாமுடைய கூட்டத்திலிருந்து வெளியே வர ஆரம்பி. இயேசுவின் நாமத்திலே யெரொபெயாமுடைய சபையிலிருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியே வர ஆரம்பி. யெரொபெயாமுடைய பெந்தகோஸ்து சபையிலிருந்து வெளியே ஆரம்பி. சத்தியத்துக்கு வேண்டி புறப்பட ஆரம்பி. சத்தியம் இயேசுவின் பின்னாலே, இயேசுவின்
பின்னால போக ஆரம்பி. நீ அவரை நேசிக்கிறது சத்தியம் என்றால் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீ ரிஜெக்ட் பண்ண முடியாது. வேண்டாத கமெண்ட் அடிக்க முடியாது, வேண்டாத கோபம் உண்டாக முடியாது, வேண்டாத குற்றம் சாட்ட முடியாது. கர்த்தாவே என்னை நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன், என்னை நான் சமர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு உங்களுடைய கண்களிலிருந்து ஒரு தயவு கிடைக்கட்டும். 119 சங்கீதம் அதில் 58 வசனத்துல வாசிக்கிறோம். Psalms 19 verses 58 சீக்கிரமாய் வாசிங்க. 119 சங்கீதம் 18 வசனம். പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ ഞാൻ നിന്റെ കൃപയ്ക്കായി യാചിക്കുന്നു. നിന്റെ വാഗ്ദാന പ്രകാരം എന്നോട് കൃപയുണ്ടാകണമേ. I entreat your favor with my whole heart. Be merciful to me according to your word. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உம்முடைய தயவுக்காய் உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். உம்முடைய வாக்கின் பிரகாரமாய் இரங்கும். எத்தனை பேர் கர்த்தாவே நான் கெஞ்சி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய கண்களுக்கு தயவு கிடைத்து ஆறாவுடைய கைகளில் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை தந்த பிறகு அவருடைய வீட்டில் இருக்கும் போதோ அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் ஏரோமாவுடைய பாவத்தை செய்தார்கள். 5 பாவங்களை இந்த காலவேளை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மடங்கள் எத்தனை பேர் தயாராக Number 2, service worship changed. 3வது அருகதை இல்லாதவர்கள் ஆசாரியர்களாய் மாறினார்கள். 4வது பண்டிகை நாளை கொண்டாட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட்டிக் கொண்டு காட்டி கூட்டுகிறதான இந்த பெங்களூர் பட்டணமானது தெய்வ சபைகள் முன்பந்தில் இருக்கிறதா தெய்வதாசன்மார்களே, I challenge you. Repent this morning. Hallelujah. Don't be in the Jeromo's அதே கம்பெனி. அதிலே மாறுவான கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், I am not worthy to preach. Hallelujah. God has made me. Amen. Embrace you. அதோட கழுதை நினைச்சுக்கீங்க. Hallelujah. நீ ஆவியானோட பேச மனம் திரும்ப ஆரம்பி. இன்றைக்கு தெய்வம் சொன்னது சத்தியம் அல்லவா? இன்றைக்கு நடந்தது சத்தியம் அல்லவா? இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது சத்தியம் அல்லவா? மனம் திரும்ப எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இன்றைக்கு தெய்வம் வருவார் என்றால் பறந்து போக நாம் தயாராக இருப்போம். இல்லை என்றால் நாம் கைவிடப்பட ஆரம்பிப்போம். லட்சங்கள் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. லட்சங்கள் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே இந்த லாக்டவுன் காலகட்டத்தில், இந்த எக்ஸ்டென்ஷன் காலகட்டங்களில் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். அருமையான பெற்றோர்களே, உன் சுயத்தை சாத ஆரம்பி. உன் சுயத்திலிருந்து வெளியே வர ஆரம்பி. உடைய அகம்பாவத்திலிருந்து வெளியே ஆரம்பி. உடைய அகம்பாவத்திலிருந்து வெளியே வர ஆரம்பி. ஒரு தலைமுறை நினைக்க ஆரம்பி. உடைய தலைமுறை வேதனை நினைக்க ஆரம்பி. கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பி. This is the time as a family repent in the presence of the Lord. ஒரு குடும்பம் தன்னுடைய வீட்டிலே இருந்து முழங்கால் நின்று கொண்டு காலையில் ராத்திரி ஓயாமல் ஜெபிக்க தொடங்கினார். இந்த கோபத்திலே தெய்வம் நம்மை தப்பி வைப்பார். இந்த கோபத்திலே தெய்வம் நம்மை தப்பி வைப்பார். அதற்கு வேண்டி கொடுக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. நம்முடைய கண்களை நாம் விடுவோமாக இருக்கிறவர்களை முழங்கால் படிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் அருளியா விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். தெய்வத்துடைய ஆவியார் இடப்பட போகிறார். உடாமான ஷேக்கரே நகராமா வீவாய் வந்து கொண்டிருக்கிறவான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய், பிபிசி விசுவாசிகளுக்காய், குடும்பங்களுக்காய் இந்த காலவேளை நான் ஜெபிக்கிறேன். யெரொபெயாமுடைய கூட்டத்தில் இருக்க வேண்டாம். யெரொபெயாமுடைய உபதேசத்தில் இருக்க வேண்டாம். யெரொபெயாமுடைய கேங்ஸ்டைல் இருக்க வேண்டாம். அவருடைய குரூப்ல இருக்க வேண்டாம். புறப்பட ஆரம்பி. இயேசுவின் பின்னால புறப்பட ஆரம்பி. இயேசுவின் பின்னால புறப்பட ஆரம்பி. சத்தியத்தின் பின்னால புறப்பட ஆரம்பி. உபதேசத்தின் பின்னால புறப்பட ஆரம்பி. உத்தம வேறுபட்ட ஜீவத்தின் பின்னால புறப்பட எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இது ஒரு கடைசி நேரமாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? நீங்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றால் ஹல்லேலூயா. லைவ்ல ஹல்லேலூயா தெய்வத்துடைய ஆவியோட தொட்டிருப்பார் என்றால் இந்த பர்சனல் நம்பரோட அல்லது இந்த பிபிசியுடைய அல்லது ஃபேஸ்புக்ல உங்க கமெண்ட்கள் ஜெப ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்ப ஆரம்பிங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் வேறொரு மீண்டுமா நாம் சந்திப்போமாக. இந்த பகல் வேளை ஆராதனை தெய்வ சமூகத்தில் வேறு ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம். தெய்வத்தின் தயவு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தை கொண்டு மனம் திரும்புவார். ஒப்பு கொடுக்க நானும் தயாராகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரங்களுக்காக தெய்வத்தை வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரமாய் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத எங்களோடப்பட்டதான தெய்வத்துடைய வார்த்தைகளுக்காக ராத்திரி நீருக்கு தந்தி அதனுடைய ஜனத்துக்கு நான் கைமாறி இருக்கிறேன். லைவாய் கைமாறி இருக்கிறேன். காயப்பட்டிருக்கலாம், குத்தப்பட்டிருக்கலாம், ஒருவரை குற்றம் சாட்டலாம், பலரும் கல்லீரல்கள் கடந்து வரலாம். ஆனாலும் அதற்கு கர்த்தாவிடம் கவலைப்படவில்லை. இயேசுவின் ராஜ்யத்துக்கு வேண்டி ஒரு கூட்ட ஜனங்கள் யெரொபெயாமுடைய கதை கட்டுகளே இருந்தது. யெரொபெயாமுடைய உபதேசத்திலே இருந்தது. யெரொபெயாமுடைய பாவத்திலே
வருகிறது. ஜனம் விடுவிக்கப்பட்டு ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இயேசுவின் பின்னால புறப்படணும். இயேசுவின் பின்னால போக வேண்டும். இயேசுவின் சத்தியத்தின் பின்னால போக வேண்டும். இயேசுவின் உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். இயேசுவின் பரிசுத்தத்தை அங்கீகரிக்க வேண்டும். இயேசுவின் வேறுபட்ட ஜீவத்தை உட்கொள்ள வேண்டும். இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே தங்களை விட்டு ஆராய்ந்து பார்க்கட்டும். தங்களை சிந்திக்கட்டும். இதுல ஏதாவது சத்தியம் இருக்கிறதா, இதுல ஏதாவது ஒரு சத்தியம் இருக்கிறதா என்று நினைச்சு கர்த்தாவே ஜானமான வெளியே வரட்டும். ஒரு மனம் திரும்பி வரட்டும். இந்த கோபாக்கரை போகிற வரைக்கும் மாறி போகும்போது தெய்வசனை உனக்கு கூட உணர்த்தப்படுவார். தெய்வஜான கூட உணர்த்தப்படுவார். பழைய அனுபவங்கள், அதாவது ஆதிநூற்றாண்டின் அனுபவங்கள் எல்லா தெய்வ சபைகள் மடங்கி வரட்டும். எல்லா விசுவாசிகள் திரும்பி வரட்டும். எல்லா ஊழியக்காரர்கள் திரும்பி வரட்டும். ஒரு கூட்டமாக, ஒரு ஐக்கியமாக செயல்படுவான். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக எல்லாரும் தாராளமாக பிரச்சனைகள் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். கடபாடுகள் மாறட்டும். வியாதிகள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தயவு கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள் மாறட்டும். வியாதிகள் மாறட்டும். சேர்ந்த தெய்வம் வருகிறாரே. துக்கத்தின் பாரத்தில் இருக்கிறவாறு ஆயிரம் குடும்பம் எல்லாரும் நாட்டை தேற்றி தெய்வமே வசனத்துக்கு முன்பதாக அடியே தாழ்த்துகிறேன். ஒன்றமாகவில்லை எங்களை நாங்களே ஒரு நாள் நாங்களே பாவத்துக்கு அடிமையாய் ஒரு நாள் உலகத்துக்கு நாங்கள் அடிமையாய் சிஷன்மார்களாய் உம்மை பின்பற்றுகிற சிஷன்மார்களாய் மாறுவோம். எல்லா தெய்வ ஜனத்தை தொடர்ந்து கண்டுகொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளை ஒரு நாட்கள் கர்த்தாவே மீண்டும் மீண்டும் தெய்வ பிள்ளைகள் மேலே உங்களுடைய வெளிச்சத்தின் மேலே பிரகாசிக்கட்டும். பக்கமாய் ஜனத்தில் இழுத்துக்கொள்ளும். இரவாவுடைய கூட்டத்தை இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கி சுத்தரிக்கிறவர்களாக மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த லாக்டவுன் கர்த்தாவே எங்களுக்கு ஓப்பனாகும் போது நாங்கள் வெளியே வரும்போது ஒரு புதிய சிருஷ்டிகளாய், புதிய வெளிப்பாடுகளோடு, புதிய தாசனங்களோடு ஐக்கியமாக நின்று கொண்டு போராடுவார். யாவரையும் கலப்படுத்தினாய் செய்திருக்கிறபடியால் தெய்வத்தை வாழ்த்துகிறோம். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் செய்கிறோம். அவர்களை வாழ்த்துகிறோம். இருக்கிற தேவைகளை சந்தியோ திருநாம மகிமை வரட்டும். ஜபங்களை கட்டபடியானவுக்கு ஸ்தோத்திரம். உடலை தந்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபித்த சகல காரியங்களோடு விசேஷமான செய்தி கேட்டவாறு எல்லா தெய்வ பிள்ளைகளோடு விசுவாசிகளோடு எல்லா விவசாயிகளோடு உலகம் முழுவதும் தெய்வத்தை வலிகரிக்கமாய் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. தெய்வம் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்திலே காத்திருங்க. இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே ஒரு புதிய அனுபவமாய் மாறி தெய்வத்துக்கு வேண்டி பலன் காய்க்குவார். தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.